الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي அளவற்ற அல்லாஹ்வின் எல்லாம் அல்லாஹ்வுக்கு நான் ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியத்துக்கும் பெருமதிக்கும் உரிய அல்லாஹ்வின் அடியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தை தெரிவித்துக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய பேரர்களால் ரமலானுடைய அந்த மாதத்துக்கு பின்னால் ஒரு நீண்ட இடைவெளிக்கு பின்னால் மீண்டும் பெண்களுக்கான இந்த வலிமையாக நடைபெறக்கூடிய வெள்ளிக்கிழமை சத்துரைக்கு பின்னால் நடைபெறக்கூடிய இந்த நாட்கள வகுப்பிலே நாங்கள் கலந்து கொள்வதற்காக இந்த இடத்துல வந்திருக்கின்றோம். இல்லாமல் அல்லாஹ் தஆலா இந்த மார்க்க அறிவை பெற்றுக்கொள்ள வேண்டும், அதனை உங்களது வாழ்க்கையை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று உங்களது ஆர்வத்தை ஆசையை அல்லாஹ் தஆலா பொருந்தி கொண்டு அதற்கு முழுமையான கூலியை வழங்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் நான் பிரார்த்தித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். அன்புக்குரிய சகோதரிகளே, தாய்மார்களே, இன்றைய இந்த அமர்விலே நாங்கள் கடமையான ஹஜ் அதனுடைய முக்கியத்துவம் தொடர்பாக ஒரு சில விஷயங்களை ஞாபகப்படுத்த இந்த காலத்துக்கு பொருத்தமாக இருக்கும் நினைக்கின்றேன். என்றால் இன்னும் எங்களுக்கு ஒரு கிட்டத்தட்ட 40 நாளுக்கும் குறைவான எண்ணிக்கையில் தான் என்ன செய்வது ஹஜ்ஜுக்கான அந்த காலம் மிக நெருங்கி கொண்டிருக்கின்றது. ஹஜ்ஜுக்காக மக்கள் உலகெங்கும் இருந்து மக்காவை நோக்கி வர ஆரம்பித்து விட்டார்கள், மக்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ இந்த காலப்பகுதியில் ஹஜ் வணக்கம் தொடர்பாகவும் அதனுடைய முக்கியத்துவம் தொடர்பாகவும் அது எந்தளவுக்கு ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையிலே இன்றியமையாத ஒன்றாக இருக்கின்றது என்பது தொடர்பாகவும் நாங்கள் விளங்கிக் கொள்வது, தெரிந்து வைத்துக் கொள்வது, அதே நேரம் அதற்கான ஏற்பாடுகள் எங்களால் முடியுமான ஏற்பாடுகளை ஹஜ்ஜுக்கான எங்களால் முடியுமான எங்கள் சக்திக்கு உட்பட்ட வரைக்கும் அதற்கான முயற்சிகளில் நாங்கள் ஈடுபடுவது இது போன்ற அம்சங்கள் இன்றியமையாத ஒன்றாக இருக்கின்ற காரணத்தினாலும் இந்த காலப்பகுதியில் ஹஜ்ஜுடைய முக்கியத்துவம் தொடர்பாக பேசுவது பொருத்தமாக இருக்கும்னு நினைக்கின்றது. இந்த வகையில் நாங்கள் இந்த ஹஜ்ஜை பொறுத்தவரையில் இஸ்லாம் இந்த ஹஜ் என்ற கடமையை எப்படி பார்க்குறதுன்னு சொன்னால், இஸ்லாத்தினுடைய 50 கடமைகள் தெரியும். இஸ்லாத்தில் 5 கடமைகள் இருக்கின்றன. இந்த 5 கடமைகளில் மிக பிரதானமான ஒரு கடமை இந்த ஹஜ் என்ற கடமை. இதுவும் ஒரு பிரதானமான ஒரு கடமை. ஹஜ் என்ற கடமையை முஸ்லீம் சமுதாயம் எப்படி விளங்கி வச்சுக்கன்னு சொன்னால், பெரும்பான்மையான மக்கள் விளங்கி வச்சுக்கிறது சொன்னால் கடைசி கடமை, கடைசியாக செய்கிறது. இது கடைசியாக இப்போ வசதி கிடைக்கிறோ எல்லா உலக காரியங்கள் எல்லா விஷயங்களும் முடியாது பின்னால் ஒரு 65-70 வயசு இதோடு இருந்தால் அதுக்கப்புறம் பார்த்து சிந்திக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு வகையான ஒரு கருத்தோட்டம் தான் இருப்பதை நாங்கள் பார்க்குறோம். நாங்கள் உண்மையிலேயே அந்த ஹஜ்ஜை இஸ்லாம் இஸ்லாத்தினுடைய 50 கடமைகளை சொல்லலாம் பட்டியலிடும் பொழுதோ கடைசியாக ஹஜ்ஜை சொன்னாலும் கூட ஹஜ்ஜை நாங்கள் கடைசியாக தான் செய்யணும்ன்ற அப்படி ஒரு நிலப்பாடு கிடையாது. அதை நாங்கள் மிக தெளிவாக விளைக்கணும். ஹஜ் இஸ்லாத்தில் கடைசியான வணக்கமாக இஸ்லாத்தினுடைய தூண்கள் சொல்றாங்களா இல்லையா, புனியல் இஸ்லாம் அலா ஹம்சேன். இஸ்லாம் 5 தூண்களை கொண்டு கட்டப்பட்டிருக்கின்றது. 5 பிரதான தூண்கள் இருக்குது இந்த இஸ்லாம் என்ற இந்த கட்டிடத்துக்கு. அப்போ அதில் முதலாவது ஷஹாதான்னு சொல்லப்படக்கூடிய தௌஹீத், அல்லாஹ்வை தவிர வணக்கத்தின் தெரியான கடவுள் வேறு யாரும் இல்லை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஆவார்கள் என்ற அந்த கொள்கை. 2வது தொழுகை நிலைநாட்ட 5 கால தொழுகை நிலைநாட்ட வேண்டும். 3வது ஜக்காத்து கொடுக்க வேண்டும். 4வது ரமலானுடைய மாதம் நோன்பு நோக்கிறது. 5வது ஹஜ் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்போ இந்த 5 கடமைகளை சொல்ல நேரம் 5வது ஹஜ்ஜை சொன்னதுக்காக வேண்டி ஹஜ்ஜை கடைசியாகத்தான் செய்யணும்ன்றது இல்லை. எங்களுக்கு எப்பொழுது அதற்கான சக்தி கிடைக்கின்றதோ, எப்பொழுது எங்களுக்கு உடல் ரீதியாகவும் பொருளாதாரம் அந்த 2 ரீதியான சக்தியும் எங்களுக்கு தேவைப்படுது. அல்லாஹ் தஆலா சொல்றாங்க வலில்லாஹி அலன்னாஸி ஹஜ்ஜுல் பைத்தி மனிஸ்ததா சபீலா. மக்களுக்கு அல்லாஹ் தஆலா ஹஜ் என்ற கடமையை விதியாக்கி இருக்கிறார். எப்படி விதியாக்கி இருக்கிறார் சொன்னால், மனிஸ்ததா இலைஹி சபீலா, யாருக்கெல்லாம் இஸ்திதாஅத் என்று சொல்லப்படக்கூடிய அந்த இயலுமை இருக்கின்றதோ, அந்த முடியும் என்ற அந்த நிலைமை இருக்கின்றதோ, அந்த முடியும் என்ற நிலைமை இஸ்லாம் எப்படி சொல்லுதுன்னா 2 வகையான நிலைமை இருக்கணும். அவருக்கு பொருளாதார ரீதியாகவும் அவர் சக்தி பெறணும், அதே நேரம் உடல் ரீதியாகவும் அவர் சக்தி பெறணும். இந்த 2 நிலைமை 2 ரீதியாகவும் அவர் சக்தி பெறுவார் என்று சொன்னால், அவருக்கு சக்தி இருக்கும் என்று சொன்னால் அவர் அந்த ஹஜ்ஜை செய்யுமாறு அல்லாஹ் தஆலா அந்த திருமறையில் சொல்லி காட்டுவே நாங்கள் பார்க்கணும். அப்போ ஹஜ்ஜை செய்யறதுக்கு கடைசி காலம்தான் ஏதுவான காலம். வயசு ஒரு 60 வயசுக்கு பின்னால தான் ஹஜ் செய்யணும்னு சொல்லி அப்படி நாங்கள் விளங்குறது மிக பிழையான ஒரு காரியமாகும். அதுக்கு இன்னொரு காரணம் சமுதாயத்தில் அப்படி விளங்குறதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹஜ். அவங்க என்ன செஞ்சாங்க, ஹஜ்ஜை அவங்களோட கடைசி காலப்பை தான் செஞ்சாங்க. அவங்க கடைசி காலம் தான் ஹஜ் செஞ்சாங்க. ஹஜ் செஞ்சு அடுத்த வருஷம் அவங்க உயிரோடு வைக்கல.
அது செஞ்சு அடுத்த வருஷம் அவங்க உயிரோடு இருக்கிறது, அடுத்த வருஷம் மௌத்தாயிட்டாங்க. அப்போ அவங்க அப்படி பிற்படுத்தினதுக்கான காரணம் என்னன்னு சொன்னால் அவங்களுடைய அந்த கால சூழ்நிலை, அவங்க வாழ்ந்த அந்த கால சூழ்நிலை, அந்த இருந்த பிரச்சனைகள், இப்போ அந்த அந்த அவங்களுக்கு இருந்த அந்த அந்த யுத்தங்கள், இது போன்ற சூழ்நிலைகளால் வந்து மதீனாவுடைய அந்த அந்த அரசியல் நிலவரங்கள், இப்போ அந்நிய நாட்டு படையெடுப்புகள், இந்த மாதிரியான பிரச்சனைகளால் வந்து அவங்களுக்கு நேரத்தோட ஹஜ்ஜே கிடைக்கல. எந்த அளவுக்குன்னு சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ் செஞ்ச வருஷத்துக்கு முன்னால வருஷம் கூட ஹஜ் செய்ய நினைக்கிறாங்க, ஆனால் போக கிடைக்கல, போக வாய்ப்பு கிடைக்கல. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தலைவர் அனுப்பிக்கலாம். அடுத்த வருஷம் தான் அவங்களுக்கு அப்படி வாய்ப்பு கிடைக்குது. அடுத்த வருஷம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ் செஞ்சு நாங்கள் பார்க்கணும். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜை கடைசியாக செஞ்சாங்க என்றதை நாங்கள் வச்சு என்ன செய்யறான்னு சொன்னால் நாங்கள் வந்து கடைசியாக தான் ஹஜ் செய்வோம் என்ற ஒரு சட்டத்தை எங்களுக்கு எடுக்க முடியாது. ஏன்னா அப்படி எடுக்கிறேன்னு சொன்னால் நாங்கள் எப்படி இருக்கிறோம்னு சொன்னால் மௌத்தாவுக்கு முந்தின வருஷம் ஹஜ் செய்யணும். ரசூலா அப்படி தான் செஞ்சாங்க. அதே வாதத்துக்கு போனேன், அதே வாதத்துக்கு ரசூல்லா செஞ்ச மாதிரி தான் ஹஜ் செய்யணும்னு சொன்னால் கடைசியாக தான் ஹஜ் செய்யணும்னால் ரசூல்லா எப்படி செஞ்சாங்க, ரசூல்லா மௌத்தாவுக்கு முந்தின வருஷம் செஞ்சாங்க. அப்போ நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் மௌத்தாவுக்கு முந்தின வருஷம் ஹஜ் செய்யணும். மௌத்தாவுக்கு முந்தின வருஷம் ஹஜ் செய்யறேன்டா எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியணும் நாங்கள் எப்போ மௌத்தா போகிறேன்னு சொல்லி. நான் எனக்கு வந்து 64 வயசு தான் மௌத்து வரும்னு சொன்னால் அப்போ எனக்கு என்ன செய்ய 63 வயசு நான் ஹஜ் செய்வேன் அப்படின்னு ஒரு பாட்டு வைக்கிறது. எனக்கு 48 வயசு தான் மௌத்து வரும்னு சொன்னால் நான் 47வது வயசுல ஹஜ் செய்வேன் சொல்லி முடிவு எடுக்குது. அப்படி இயலாது, அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது, எப்போ மௌத்து வரும்னு தெரியாது. அப்போ மௌத்துக்கு முன்னால ஹஜ் என்று சொல்லக்கூடிய அந்த கடமையை நாங்கள் நிறைவேற்ற வேண்டும். அது எப்போ எங்களுக்கு கடமையாகுதோ அப்போ நான் நிறைவேற்றுவேன். எனக்கு எப்போ கடமையாகுதோ, எப்போ நான் எனக்கு சக்தி பெறுவேணும், உடல் ரீதியாகவும் பொருளாதாரம் நான் சக்தி பெறுவேனோ அப்போ நான் நிறைவேற்றுவேன் என்ற ஒரு நிலைப்பாட்டை நாங்கள் எடுப்பது தான் மிக பொருத்தமானதாக இருக்கும். அப்படி இல்லாமல் நாங்கள் கடைசியாக தான் செய்வோம்னு நினைக்கிறது வந்து பிழையானது என்பதை நாங்கள் நினைக்கலாம் கடைபிடிக்கணும். அப்போ இந்த விஷயத்தை நாங்கள் ஆரம்பத்தில் பதிவு செய்து கொண்டு நாங்கள் இந்த ஹஜ்ஜுடைய முக்கியத்துவம் தொடர்பாக இஸ்லாம் சொல்லக்கூடிய சில அந்த அல் குர்ஆன் ஹதீஸில் வரக்கூடிய இந்த ஹஜ்ஜை வலியுறுத்தி வரக்கூடிய அந்த விஷயங்கள் நாங்கள் பார்ப்போம்னு சொன்னால் அதில் ஒன்று தான் நான் உங்களுக்கு ஆரம்பத்தில் சொல்லி காட்டினது, வலில்லாஹி அலன்னாசி ஹஜ்ஜுல் பைத், வலில்லாஹி அலன்னாசி ஹஜ்ஜுல் பைத் மனிஸ்தத்தா இலைஹி சபீலான்னு சொல்றது சூரத்து ஆல இம்ரானுடைய 97வது வசனம். இதில் வந்து அல்லாஹ் தஆலா சொல்றாங்க அப்படின்னு சொன்னால் 96வது வசனத்தை 3வது வசனம் சொன்னா இன்ன அவ்வல பைத்தி முதிஅ லின்னாசி லல்லதி பிபக்கத முபாரக்கம் வஹுதன் லில் ஆலமீன். அதாவது அல்லாஹ்வுடைய முதலாவது ஆலயம், மக்காவில் அமையப்பட்டிருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய முதலாவது ஆலயம் வந்து அது வந்து மக்களுக்காக அல்லாஹ்வை வணங்குவதற்கு கட்டப்பட்ட முதலாவது ஆலயம். அது வந்து பக்கா என்று சொல்லக்கூடிய, மக்காவுக்கு இருக்கக்கூடிய இன்னொரு பேர் பக்கான்றது, உம்முல் குரான்றது, இப்படி பல பேர்கள் இது மக்காவுக்கு. அப்ப இந்த பக்கான்ற ஊரில் இருக்கக்கூடிய மக்கள் அல்லாஹை வணங்குவதற்காக கட்டப்பட்ட முதலாவது ஆலயத்தை வந்து ஆலயம் இருக்கின்றது என்று எல்லாம் சொல்லிட்டு முபாரக்கம் வஹுதல் லில் ஆலமீன். அது எப்படிப்பட்டதுன்னு சொன்னா அந்த மக்கான்ற ஊர் வந்து அது ஒரு பரக்கத்தான ஒரு பூமி, அருட்பாக்கியங்கள் நிறைந்த ஒரு பூமி. அதே நேரம் வஹுதல் லில் ஆலமீன், அகிலத்தாருக்கு அங்கிருந்து நேர்வழி கிடைத்தது என்று அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அங்கிருந்து தான் தெரிவு செய்யலாம். நம்ம கால பிறந்தவர் அங்கேதான் முதலாவது வஹியை ஆரம்பிக்கின்றான், அல் குர்ஆன் இறங்குகின்றது. அப்ப அங்கிருந்து தான் செய்து முழு உலகத்தாருக்கும் வந்து நேர்வழி கிடைக்கின்றது. அப்ப அந்த மக்காவையும் மக்காவில் கட்டப்பட்ட காபத்துல்லாவையும் பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு அடுத்த வசனம் சொன்னா அப்படின்னு சொன்னாங்க 97ஆம் வசனத்துல ஃபீஹி ஆயாத்தும் பையினாத், அங்கே வந்து அல்லாஹ்வுடைய தெளிவான அத்தாட்சிகள் இருக்குன்னு நல்லா சொல்றாங்க. மக்கால வந்து அல்லாஹ்வுடைய தெளிவான அத்தாட்சிகள் இருக்கு, நிறைய அத்தாட்சிகள் அல்லாஹ்ல வச்சுக்கலாம். சாதாரணமா 1-2 அல்ல, நிறைய அத்தாட்சிகள் அல்லாஹ் தஆலா அங்கே மக்காவில் வைத்திருக்க நாங்கள் பார்க்கணும். இதனாலதான் பாருங்க இந்த ஹஜ் என்று சொல்லக்கூடிய வணக்கத்தை அல்லாஹ் தஆலா ஏனைய வணக்கங்களை போல இல்லை, கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது நான் பார்க்கணும். இப்போ நாங்கள் இந்த இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய 4 கடமைகள், ஷஹாதா சொல்லி இஸ்லாத்துக்குள்ள வந்ததுக்கு போறவோ அவருக்கு கடமையாகக்கூடிய மற்ற 4 கடமைகள், 5 கடமைகள், 5 தூண்கள்னா 4 தானே கடமைகள் இஸ்லாத்துக்கு வந்ததுக்கு பிறகு. அப்போ இஸ்லாத்துக்கு வந்ததுக்கு பிறகு செய்யக்கூடிய 4 கடமைகள் எடுத்துக்கொண்டால் இதுல வந்து இந்த கடமைகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது சில ஒற்றுமைகளும் சில வேற்றுமைகளும் தான் நாங்கள் பார்க்கணும். இப்போ தொழுகை எடுத்துக்கொண்டு சொன்னால் தொழுகை வந்து என்ன உடலால செய்யக்கூடிய ஒரு வணக்கம், உடலால நாங்கள் செய்யக்கூடிய ஒரு வணக்கம். அதே நேரத்தில் வந்து நோன்பை எடுத்துக்கொண்டால் கூட நோன்பும் வந்து உடல் சம்மந்தப்படுது, உடலோடு தொடர்படுது. ஏன்னா நாங்கள் உடலுக்கு தேவையான தண்ணீர் சாப்பாடு இதையெல்லாம் தவிர்த்து ஒரு வணக்கத்தை செய்யணும். இதெல்லாம் பிடிக்காம இதெல்லாம் சாப்பிடாம தவிர்க்காம நாங்கள் வணக்கம் செய்யணும். அப்போ உடலோடு தொடர்பான ஒரு வணக்கம். அப்ப இப்படி உடல் ரீதியாக இந்த வணக்கங்கள் தொடர்படுது. அப்ப ஹஜ் எடுத்துக்கொண்டா கூட ஹஜ்ஜிலையும் வந்து உடல் தொடர்படுது. ஏன்னா உடலால நாங்கள் வந்து சில இடங்கள்ல ஓடணும், சில இடங்கள்ல நடக்கணும், சில இடங்கள்ல வந்து கல்லெறியணும், சில இடங்கள்ல வந்து தரித்து நிற்கணும், சில இடங்கள்ல தூங்கணும், சில இடங்கள்ல அப்படி அந்த உடல் ரீதியான சில செயற்பாடுகள் அங்கே. அப்ப உடல் தொடர்படுதை நாங்கள் பார்க்கணும். இந்த 4 வணக்கங்கள்ல இருக்கக்கூடிய அந்த ஒற்றுமை.
அதே போன்று சில வணக்கங்கள் எடுத்துக்கொண்டு சொன்னால் அதுக்கு பொருளாதாரம் தேவைப்படும். இப்போ உதாரணத்துக்கு இப்போ இந்த ஜக்காத் எடுத்துக்கொண்டு சொன்னால் இதுக்கு உடல் உழைப்பு பெருசாக தேவைப்படாது. அதாவது உடலால் செய்கிற ஒரு வணக்கம் ஒன்று இல்லை. ஜக்காத்துன்றது வந்து பொருளாதாரத்தை செய்யக்கூடிய ஒரு வணக்கம். அது பொருளாதாரத்தோடு தொடர்பான வணக்கம். அப்போ இதே பொருளாதாரம் வந்து தொழுகைக்கு தேவைப்படுமான்னு கேட்டால் பெரிய அளவில் தேவைப்படாது. ஆனால் இப்போ உள்ளவங்க தேவைப்படுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா பள்ளிக்கு வரத்துக்கு நடந்து வர இல்லாதே. இப்போ எல்லாருக்கும் பைக் வேணும். நடந்து வர இப்போ திட்டத்தில் அங்கே ஆக்களுக்கும் அப்படி இல்லை, அந்த அளவுக்கு ஆகிட்டு. இப்போ இன்னைக்கு நிலைமை வந்து முந்தியல் சேவை நடந்து வருவாங்க. ஒவ்வொருத்துக்கு நடந்து வந்தால் ஒவ்வொரு எட்டுக்கு நன்மைக்குது. ஒரு எட்டுக்கு நன்மை சுவர்க்கத்தில் ஒரு தரஜா உயர்த்தப்படும், ஒரு எட்டுக்கு பாவம் மன்னிக்கப்படும். இதெல்லாம் ஹதீஸெல்லாம் பழசாகி இதெல்லாம் நடைமுறைப்படுத்துறதுக்கு ஆட்கள் இல்லை. இப்போ எல்லாருக்கும் என்ன பைக் வாகனம் அப்படித்தான் வர வேண்டிய ஒரு நிலைமை நிற்கிறாங்க. அப்போ இப்போ தொழுகை எடுத்துக்கொள்ள தொழுகைக்கு ஒரு வகையான ஒரு செலவு வண்டிக்குது. பெட்ரோல் அடிக்கணுமே, சும்மா வரையிலாது. அப்போ செலவு வண்டி பொருளாதாரம் தேவைப்படுதாங்க தொழுகைக்கு. அப்போ அப்படி ஒரு நிலைப்பாடு ஆகும். அப்போ ஜக்காத் எடுத்துக்கொண்டு சொன்னால் முழுக்க பொருளாதாரத்தை சம்மந்தப்பட்டது. எங்களோட பொருளாதாரத்தை நாங்கள் அதாலான முறைக்கு சம்பாதித்த பொருளாதாரம், அந்த பொருளாதாரத்தினுடைய அந்த உச்ச வரம்பு என்று சொல்லக்கூடிய அந்த அந்த ஒரு நிலைக்கு மேலால் எங்களுக்கு பொருளாதாரம் வருகின்ற பொழுது அதுக்கு நாங்கள் அதுக்குரிய கணக்கை பார்த்து நாங்கள் அது கொடுத்தாங்க. அப்போ இப்படி பொருளாதாரம் சம்மந்தப்பட்டது ஜக்காத். ஆனால் ஹஜ் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் பொருளாதாரம் சம்மந்தப்படுது. பெரிய ஒரு பொருளாதாரம் ஒன்று நாங்கள் அங்கே செலவழிக்க வேண்டியது. சாதாரணமாக ஒரு சின்ன ஒரு கணக்கு செலவழிச்சு எங்களுக்கு ஹஜ் செய்யலை. ஒரு பெரிய ஒரு கணக்கு செலவழிச்சு செய்ய வேண்டியது. அப்போ ஹஜ் என்ற வணக்கம் வந்து பொருளாதாரமும் உடல் உழைப்பும் ரெண்டுமே அங்கே வந்து தேவைப்படுது நாங்கள் பார்க்கணும். அப்போ எனவே தான் இஸ்திதாஅத் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்ற பொழுது உங்களுக்கு வந்து சக்தி உடையவர்கள் தான் நீங்கள் ஹஜ் செய்யணும்னு சொன்னால் ரெண்டு சக்தியும் வேணுமே. அங்கே ரெண்டு சக்தியும் வேணும். உடல் சக்தியும் வேணும், பொருளாதார சக்தியும் வேணும். அப்போ இந்த ரெண்டும் இருந்தால் தான் நான் செய்யணும் என்றதை நாங்கள் நினைக்கணும். அதே நேரத்தில் வந்து மற்ற வணக்கங்கள்லாம் எடுத்துக்கொண்டு சொன்னால் அந்த வணக்கங்களுக்கு இருக்கக்கூடிய ஒற்றுமை என்னன்னா, இந்த வணக்கங்களை வந்து உலகத்தில் எல்லா இடத்துலையும் செய்யும். தொழுகையை ஸ்ரீலங்காலையும் தொழிலும், ஆப்பிரிக்காலையும் தொழிலும், அமெரிக்காலையும் தொழிலும், வேண்டாம் சந்திர மண்டலத்துக்கு போனாலும் அங்கேயும் தொழில். சந்திர மண்டலத்துக்கு போறாங்களா இல்லையா? போறாங்க சந்திர மண்டலத்துக்கு. அப்படி போனா தொழுகையை தொழாமிக்கிறார், தொழுதான் ஆகணும். கிப்லாவை பார்த்து எந்த பக்கம் கிப்லான்னு சொல்லி பார்த்து தொழுதாகும். அப்ப எங்க வேணாலும் தொழிலும் போயிட்டு தொழுதான் ஆகணும். அப்ப அதே மாதிரி நோம்பு பிடிக்கணும். நோம்பு உலகத்துல எல்லா இடத்துலையும் பிடிக்கணும். ஜக்காத்து உலகத்துல எல்லா இடத்துலையும் கொடுக்கணும். ஆனால் இந்த ஹஜ் என்று சொல்லக்கூடிய வணக்கத்தை வந்து அல்லாஹ் அப்படி வைக்கல. நீங்க எங்க வேண்டாலும் ஹஜ் செஞ்சீங்க. உங்களோட ஏரியாவில் எல்லாரும் சேர்ந்து இப்போ இந்த ஏரியாவில் உள்ளாக்கெல்லாம் சேர்ந்து குருநாகல் வெங்காயம் ஒரு இடத்துல ஒரு கபத்துல்லா மாதிரி செஞ்சு அப்படி சுற்றி வந்தால் அவங்களோட ஹஜ் முடிஞ்சு அப்படி செல்லலை இஸ்லாம் வந்து. அதை வந்து என்ன செய்யறது, அது நீங்கள் மக்காவுக்கு தான் போகணும், போயிட்டு அங்கே தான் செய்யணும்னு சொல்லி சொல்லுங்க. அப்போ இதனால தான் அல்லாஹ் சொல்றான் வந்து இந்த வசனத்தை சூரத் ஆல இம்ரான் எப்படி சொல்றாண்டா, இந்த அல்லாஹ்வுடைய முதலாவது வீடு, அல்லாஹ்வுக்காக கட்டப்பட்ட முதலாவது ஆலயம் வந்து காபத்துல்லா மக்காவுடைய வீடு. அது வந்து பரக்கத்தான பூமி. அங்கே தான் நேர்வழி கிடைச்சது மக்களுக்கு. அங்கே வந்து ஃபீ ஆயாத்தும் பையினான், அங்கே வந்து அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள் நிறைய இருக்குது, தெளிவான அத்தாட்சிகள் இருக்குது என்று அல்லாஹ் சொல்லிட்டு மக்காமு இப்ராஹிம், அந்த அத்தாட்சிகள் ஒன்றுதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய இருப்பிடம், அவர்கள் இருந்த இடம். நாங்கள் இன்னைக்கு மக்கா இப்ராஹிம்னு சொல்லி பார்க்குறோம். காட்சி போனாங்கன்னு தெரிஞ்சுக்கும். அந்த கபத்துல்லா வாசல்லேருந்து கொஞ்சம் நேராக முன்னுக்கு வந்தோடனே ஒரு இந்த மாதிரி உயரத்தில் ஒரு சாதாரண ஒரு உயரத்தில் ஒரு 4-5 அடி உயரத்தில், 5 அடியில் ஒரு 6 அடி மனுஷன் உயரம் வைக்கும் உயரத்தில் ஒரு கோல்ட் கலரில் இப்படி இருந்து அதுக்குள்ள 2 காலச்சு ரெண்டுக்குது. அப்போ அதை நாங்கள் மக்கா இப்ராஹிம்னு சொல்கிறோம். அப்போ அது ஏன் வச்சுக்குன்னு சொன்ன அந்த இடம் வந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்து தரித்த இடம். அது கபத்துல்லா, அது அல்லாஹ்வுடைய ஆலயம், வீடு, அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல். அதுக்குள்ளதான் போய் தொழுவாங்க, ஆரம்பத்தில் உள்ளதான் போய் தொழுவாங்க. இது வந்து அவங்களோட வீடு, அவங்க இருந்த வாழ்ந்த இடம் அது. அப்ப அந்த மக்காம் இப்ராஹிம் என்றது கூட அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள் உள்ளது என்பதை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். சொல்லிட்டு சொல்றான். அதே மாதிரி சஃபா, மர்வா, மஷாயிர் முகத்தஸான்னு சொல்லப்படக்கூடிய அரஃபா, மினா, முஸ்தலிஃபா, இது போன்ற இடங்கள், இதெல்லாம் வந்து அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள். அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள், பல வரலாற்று புகழ்மிக்க இடங்கள், வரலாற்று முக்கியத்துவமான சம்பவங்கள் நடைபெற்ற சஃபா மர்வா எங்களுக்கு தெரியும். ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வச்சுட்டு அவங்களுக்கு சாப்பாட்டு தண்ணிக்காக வேண்டி ஓடி திரிஞ்ச இடம் வந்து. அதே மாதிரி மினா வந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அறுப்பதற்காக கொண்டு போன இடம். அரஃபா வந்து அது மாதிரி அரஃபாவுடைய அந்த சிறப்புகள் நிறைய இருக்கிறத நாங்கள் பார்க்கணும். அப்ப இந்த மாதிரி அல்லாஹ் என்ன சொல்றாங்க, அந்த மக்கா என்றது வந்து அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள், தெளிவான அத்தாட்சி இருக்கக்கூடிய ஒரு இடம் என்று சொல்லிட்டு மக்காம் இப்ராஹிம் அது ஒன்றுதான் சொல்லி சொல்றான். வமன் தகலஹு கான ஆமினா, யார் வந்து அந்த மக்காவுக்குள்ள நுழைவாரோ அவர் வந்து பாதுகாப்பு அளிக்கப்பட்டவராக, பாதுகாப்பு வழங்கப்பட்டவராக கருதப்படுவார். அவருக்கு வந்து பாதுகாப்பு கிடைக்கும் எல்லாம் சொல்றாங்க. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன்ல சொன்னது அது பொய்யாகல. அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன்ல சொன்னது அது வந்து பொய்யாகல. அது வந்து மறுமை நாள் வரைக்கும் பொய்யாகாது. அது பொய்யாக்குறதுக்காக வேண்டியே ஹஜ்ஜிக்கு வார மாதிரி வந்து பிரச்சனைகள் ஏற்படுத்தினான்.
ஏற்படுத்துறாங்க இல்லையா? இந்த ஷியாக்காரர்கள் வந்து உங்களுக்கு தெரியும், இதுக்கு முன்னால ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாலே கூட வந்து சன நெரிசல் ஏற்படுத்தி வேணும்ண்டு, அதாவது அங்குள்ள பாதுகாப்பு படையெல்லாம் வந்து சரியான முறைக்கு இந்த பாதையெல்லாம் வரணும், இங்கால தான் போகணும்னு சொல்லி எல்லாம் வச்சுக்க, அந்த வர இயலாத பாதையால போகக்கூடிய பாதையால வந்தா சன நெரிசல் வருமா இல்லையா? வரும். அப்படி வர வச்சு இல்லாட்டி ஏதாவது கேஸ் டங்கியை உடைக்க வச்சு அதை வந்து பற்ற வச்சு அப்படி இப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தி அல்லாஹ்வுடைய வாக்கை பொய்ப்பிப்பது. அல்லாஹ் என்ன சொல்லிட்டான்? மக்காக்களை வந்து அவங்களுக்கு பாதுகாப்புக்குன்னு சொல்லிட்டான், உங்களுக்கு பாதுகாப்புக்குன்னு சொல்லி. அப்ப அந்த பாதுகாப்பை இல்லாமல் ஆக்கிறதுக்கு முயற்சி செஞ்சாங்க. ஆனா இந்த எல்லா முயற்சிகளும் வந்து ஒரு ஒரு வெற்றி அளிக்கிறது. அவங்களால நினைச்ச மாதிரி லட்சக்கணக்கான மக்களை அழிப்பதற்கோ இல்லாமல் ஆக்குவதற்கோ அல்லது ஹஜ்ஜையை கேன்சல் பண்ற அளவுக்கோ அல்லாஹ் தஆலா ஆக்கல. இந்த அளவுக்கு சொன்னா எங்களுக்கு தெரியும். இந்த கொரோனான பிரச்சனை வச்சு, இந்த கொரோனான்னு சொல்லக்கூடிய இந்த உலகளாவிய ரீதியான பிரச்சனை வச்சு, இந்த பிரச்சனையில கூட காபத்துல்லா ஒரு நிமிஷம் கூட தவாஃப் செய்யப்படாம இருக்கல, ஹஜ்ஜி நடக்காமிக்கல. ஹஜ்ஜி அவங்க இருந்தவங்க செஞ்சாங்க, ஹஜ்ஜி வெளியிலேருந்து மக்கள் போகல, வெளியிலேருந்து வெளிநாடுகள் இருந்து போகல. ஆனா அல்லாஹ் தஆலா அதுக்கு எல்லாத்தையும் நடத்தி கொண்டு தான் இருந்தாங்க, அதெல்லாம் நடந்து கொண்டு இருந்துச்சு. அப்ப அல்லாஹ்வுடைய வாக்கு என்ன செய்யாது? பொய்ப்பிக்கப்படாது. அல்லாஹ் தஆலா அங்க வந்து உங்களுக்கு வந்து பாதுகாப்பு கிடைக்கும்னா அது உண்மையிலே பாதுகாப்பு தான், அது அந்த பாதுகாப்பு. அதே நேரம் அல்லாஹ் தஆலா முந்தைய வசனம் சொன்னா வந்து அங்கே வந்து பரக்கத் முபாரக்கா, அது வந்து பரக்கத்தான பூமின்னு சொல்றாங்க. அது வந்து ஒரு அருட்பாக்கியம் பூமின்னு சொல்லி, அந்த அருட்பாக்கியங்கள் இப்பயும் பார்க்கிறது நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய துவா. நபி இப்ராஹிம் சொன்னாங்க வந்து ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னோட மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை விட்டுட்டு போற நேரம் வருசுக்குஹும் மினஸ் ஸமராத், யா அல்லாஹ் இவர்களுக்கு நீ வந்து பழங்களை கொண்டு நீ என்ன செய், உணவளிப்பாயாக, பழங்களை உணவாக கொடுப்பாயாக சொல்லி துவா கேட்கிறாங்க. அந்த துவாவை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டவருடைய வெளிப்பாடாக இருக்கணும். இன்றைக்கு வரைக்கும் நாங்க எந்த சீசனுக்கு போனாலும் கூட அந்த சீசனுக்கு இல்லாத பழங்களை என்ன செய்யலாம், அங்க வந்து பெற்றுக்கொள்ளலாம். இப்போ எங்களுக்கு வந்து இங்க ரமட்டாங்க தின்னணும்னு சொன்னா ரமட்டாங்க சீசன் வரணும் இல்லையா? சீசன் வந்தா மட்டும் தான் மற்ற டைம் ரமட்டாங்க தின்னணும்னு நினைச்சாலும் ஒன்றும் செய்யலை, எங்களுக்கு என்ன எத்தனை 1000 ரூபாய் கொடுத்து வாங்கல ஈக்காது. ஆனா அங்க அப்படி இல்லை, எந்த பழம் எந்த சீசன்ல தின்னணும்னு நினைச்சாலும் கூட எல்லாமே உலகத்துல எந்த மூளை முடுக்கிலும் கூட வந்துட்டு நாங்க பார்க்கணும். அதே மாதிரி அந்த பாதுகாப்பை நாங்க உணர்ந்து கொள்றது எப்படின்னா, அந்த பாதுகாப்பு எந்த அளவுக்கு பாதுகாப்புங்கிறத நாங்க சும்மா மக்காவுக்கு போனா பாதுகாப்புன்னு சொல்லிட்டு போனா அது விளங்காது. சும்மா ஒரு வார்த்தை மக்கா பாதுகாப்பு அளிக்கப்பட்ட அபயம் அளிக்கப்பட்ட பூமி, மக்கா போனா ஒரு பாதுகாப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போனா அது விளங்காது. அது எந்த அளவுக்கு பாதுகாப்புன்னு சொன்னா நாங்க யோசிக்கணும், அந்த நாட்டுக்கு அந்த மக்காவுக்கு வரக்கூடிய அந்த மக்கள் தொகை வந்து எந்த அளவுக்கு இருக்குது. இப்ப நான் கடைசியா ரமலான்ல வந்து ரமலானுக்கு உம்ராவுக்கு போயிட்டு நேரம் மிக தெளிவாக பார்த்தோம். இவ்வளவு காலம் மக்காவுடைய வரலாற்றிலேயே நாங்கள் கிட்டத்தட்ட 2007ஆம் ஆண்டுலேருந்து எங்களால் முடியுமான வரைக்கும் ஒரு வருஷமும் பேசிக் கொண்டிருக்கிறோம், போறோம் வாரம் தொடர்புகிறது. இவ்வளவு காலமும் காணாத ஒரு க்ரௌடை வந்து இந்த கடைசி ரமதான கிட்டத்தட்ட 53 லட்சம் சொல்லி 54 லட்சம் சொல்லி பல கணிப்பீடுகள் எதிர்பார்க்கலாம். அது இவ்வளவு பெரிய தொகையான மக்கள் வந்து ஒரு பூமியில ஈகிறாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு சண்டை இல்லை, அடிபுடி இல்லை, பிரச்சனை இல்லை, அவங்க சாப்பிடுறதுக்கு இல்லைன்னு சொல்லி ஒரு பிரச்சனை இல்லை, குடிக்கிறதுக்கு இல்லை. இப்போ சாப்பிடுறதுக்கு இல்லைன்னா இப்போ எங்கட நாட்டில் இருக்கிற ஆட்கள் எல்லாரையும் 1 லட்சம் பேர் ஒரு இடத்துல சேர்த்தினாலே அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறதுல பெரிய பிரச்சனையா. ராவைக்கு நாங்கள் சோறு ஆக்கி கொடுப்போம், லேசாய்க்கும் சோறு 2 கறியை ஆக்கி கொடுப்போம் யோசிச்சாலும் கூட சோறு தின்னாத பாட்டி எவ்வளோ வைக்கும். சில ஆட்களுக்கு இல்லை சோறு தான் 3 வேலையும் தின்னணும்னு சொல்லுவாங்க. இப்போ வெள்ளைக்கு பாலைக்கு ராவைக்கு 3 வேலை சோறு தின்னு நினைப்பான். எங்கட ஆட்கள் சொல்லுவாங்க, எங்கள் பதிவில் வாழ்றாங்க சொன்னாங்க சோறு எங்களுக்கு அப்படி தின்னல, ஒரு நேரம் தான் தின்னல அப்படின்வாங்க. அப்போ இப்படி ஒரு பெரிய பிரச்சனை வருது. ஆனால் அங்கே வந்து அப்படி ஒரு பிரச்சனை வந்ததாக ஒரு நாட்டு மக்களுக்குள்ளே இப்படி பிரச்சனை. இப்போ சாதாரணமாக நாங்கள் பார்க்குறோமா இல்லையா, இந்த மாற்று மாற்றவர்களுடைய நிகழ்வுகள், இந்த இந்தியாவில் ஒருவாவோட இந்த ஏதாவது மார்க்க ரீதியான நிகழ்வுகளோ இல்லாட்டி அவருக்கு உற்சவையோ அது இது மியூசிக்கல் ஷோ அது இதுன்னு வைக்கலாம். அதில் போனால் என்ன பிரச்சனை, அடிப்படி சண்டை தக்கமாக 2 பேர் ஹாஸ்பிட்டலில் 2 பேர் தலையுடைச்சி அது இதுன்னு சொல்லி எத்தனை விதிகள் நடக்கிறது பார்க்கணும். அப்போ இங்கே இத்தனை லட்சம் மக்கள் வருது, அவங்களுக்குள்ள அடிப்படியோ பிரச்சனையோ சண்டை தக்கமோ ஒருத்தர் கொலை செஞ்சாரு, 2 பேர் சண்டை பிடிச்சி ஒருத்தர் 4 தையல் இன்னொருத்தனுக்கு 10 தையல் அப்படின்னு நான் கேள்விப்பட்டிக்கிறோமா? கேள்விப்பட மாட்டோம். அப்படியெல்லாம் நடக்காது. ஆக கூடினது ஒரு வாய் தக்கம் அதிகரி போனாலும் கூட அதை 4 பேர் பிடிச்சி சமாளிச்சு விட்டுருவாங்க. ஆனா இது வந்து ஒரே மொழி பேசுறாக்கள் இல்லை, நூற்றுக்கணக்கான மொழி பேசுறாக்கள், நூற்றுக்கணக்கான நாடுகள் 180 200 நாடுகளில் மக்கள் வராங்க. நூற்றுக்கணக்கான நாடுகளில் வராங்கன்னா இந்தியாவிலிருந்து மட்டும் வந்தாலே ஒரு நூற்றுக்கணக்கான மொழி இந்தியாவில் மட்டுமே, இந்தியாவில் மட்டுமே நூற்றுக்கணக்கான மொழி இருக்குது, கிட்டத்தட்ட 90-100 மொழிகள் இருக்குது. அப்ப இவ்வளவு மொழிகள் பேசக்கூடிய மக்கள், ஒவ்வொரு மக்களும் ஒவ்வொரு கல்ச்சர், அவங்க ஒவ்வொருத்தர் அவங்களோட கலாச்சாரங்கள் வித்தியாசம், அவங்களோட உணவு முறை வித்தியாசம், ஆடை முறைமை வித்தியாசம். அப்ப இப்படி இருக்கக்கூடிய மக்கள் வந்தாலும் கூட
அந்த மக்கள் ஒத்தொத்தருடைய புரிஞ்சு கொண்டு ஒத்தத்தரோட சண்டை பிடிக்காம பிரச்சனை பண்ணாம அவரவருடைய இபாதத் செஞ்சு கொண்டு அவரவரோட இடத்துல இருந்துட்டு அவரவருடைய வேலையை பார்த்துட்டு எல்லாத்தையுமே அந்த சமாதானமாக பிரச்சனை எல்லாம் முடிச்சுட்டு போறாங்கன்னு சொன்னால் இது ஒரு சாதாரண மனுஷனுடைய ஏற்பாடு இல்லை. ஒரு சவுதி கவர்மெண்டால இதை செய்யக்கூடிய விஷயம் ஒன்று இல்லை. அவங்க பொருளாதார விஷயம் இந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள், மற்ற ரெக்கமெண்டேஷன் ஏற்பாடுகள், இதை விடுதி அதெல்லாம் அவங்க செஞ்சு வச்சுக்கிறாங்க. என்றாலும் கூட அந்த மக்கள் பிரச்சனை இல்லாமல் வந்துட்டு அவங்க கடமை செஞ்சு போறாங்கன்னு சொன்னால் இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, அல்லாஹ்வுத்தாலா ஏற்படுத்திய பாதுகாப்பு. எனவேதான் ஒரு பிரச்சனை இல்லாமல் இது இல்லாமல் செஞ்சுட்டு போக கிடைக்குது. ஒரு சாப்பாட்டை நாங்கள் காசு கொடுத்து வாங்குறதுனாலும் கூட அதுக்கு மொழி தேவை, அது என்னன்னு சொல்றதுக்கு. ஆனா அது இப்ப மொழி தெரியாத, அரபே தெரியாத கூட போனா என்ன செய்வாங்க, அரபு 4 வார்த்தையை படிச்சுட்டு வந்துடுவாங்க. போனா எப்படியோ ஹாதா அப்படி இப்படின்னு சொல்லி ரியாலேன் தலாத்தரியால் அப்படி இப்படி ஏதாவது ஒன்று சொல்லி வாங்கிட்டு இப்போ கணவன் மனைவியை போனா இப்போ 2 நாள் ஒரு நாளைக்கு மட்டும்தான் செய்வாங்கன்னு சொன்னால், நாங்கள் இந்த உம்ரா மக்களை கூப்பிட்டு போகிறதா தெரியும், ஒரு நாளைக்கு தான் கணவனோட போவாங்க. ஏன்னா அந்த கொஞ்சம் பயமே அப்படின்னு சொல்லி வாரத்துக்கு போகிறதுக்கு கொஞ்சமே. 2ஆம் நாள் சொல்லுவாங்க நீங்கள் போங்க, நாங்கள் போய்த்துக்கிறோம்னு சொல்லி பொம்பளை தனியாக போய்த்துருவாங்க. அது அவங்க சேர்ந்து போய்த்துருவாங்க. அதோட பாரணத்துக்கு நாளைக்கு சாமானம் வாங்கிட்டு வரையிலும் இல்லை அப்படின்னு சொல்லி அவருக்கு மொழி தெரியாது. அவன் எந்தவோ நாடு விற்கிறவன் வாங்குறவன், நாங்கள் எந்தவோ நாடு, எங்களுடைய மொழியே வேறு, அவனோட மொழி வேறு. ஆனாலும் கூட நடக்குதா இல்லையா, சண்டை பிடிக்கவும் இல்லை, பிரச்சனையாகவும் இல்லை, எல்லாம் நடக்குது. அப்போ இப்படியான ஒரு முறைமையை அல்லாஹ்வுத்தாலா அங்கே வச்சுக்கிறான்னு சொன்னால் இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. அல்லாஹ்வுத்தாலா அங்கே வச்சுக்கிற பாதுகாப்பு. இப்போ நாங்கள் சல்லிக்கட்டோட பைக்கிறோம்னு சொல்லி எங்களை சல்லிக்கட்டை பறிக்கிறதுக்கு ஆள் இல்லைங்க. நாங்கள் நகையோட பைக்கிறோம்னு சொல்லி இப்போ நாங்கள் இப்போ ஒரு 4000 10,000 சல்லி வச்சுக்கிறோம்னு சொன்னால் அந்த 10,000 இப்போ எங்களை டவுனில் போய்த்து கொடுனாங்க இல்லையோ, கொண்டு அங்கே போய்த்து ஒரு 5,000 திடீர்னு எடுத்து கொடுக்குறது பயமாய்க்கும் எங்களுக்கு. ஒரு பேமெண்ட் வியாபாரி 5,000 கொடுத்து ஒரு 4 ஏக்கர் எடுக்கிறது பயமாகும். அவன் மிச்சத்தராம எடுத்து ஓடினா எங்களுக்கு தப்பி போயிடலாம் அவன். ஆனால் அங்கே அந்த மாதிரி நடக்குமான்னு கேட்டால் அந்த மாதிரி நடக்காது. சில நேரம் சாமான் எடுத்துட்டு நாங்கள் தான் சல்லி கொடுக்க வேண்டிக்கு அவன் ஓடிடுவான். ஏன்னா போலீஸ் பிடிக்கிற கேஸ் இருக்குது, அந்த கழுவு பொம்பளைகள் அந்த வச்சுட்டு இருப்பாங்களே, அவன் அந்த போலீஸ் பிடிக்கிற கேஸில் நாங்கள் சாமான் எடுத்துருவோம், சல்லிலாம் நாங்கள் ஓடிடுவான். அப்போ நாங்கள் தான் கொடுக்க வேண்டிய சல்லி, ஆனால் அவங்க எங்களை சல்லி எடுத்து விட மாட்டாங்க. அப்போ அந்த மாதிரியான ஒரு பாதுகாப்பு முறைமை அல்லாஹ்வுத்தாலா அதெல்லாம் ஒரு ஏற்பாடு. இப்போ நாங்கள் இதெல்லாம் நான் இந்த சின்ன விஷயங்களை ஏன் சொல்றேன்டா, இதெல்லாம் நாங்கள் யோசித்தா தான் நாங்கள் எல்லாம் பாதுகாப்பு வச்சுக்கிறான்றது விளங்குவோம், இல்லாட்டி விளங்காதுங்க. அல்லாஹ்வுத்தாலா பாதுகாப்பாக வச்சுக்கிறான்றது எங்களுக்கு விளங்குவது. அப்போ அல்லாஹ்வுத்தாலா எப்படி சொல்றாங்க, கான ஆமினா வமன் தஹலஹு கான ஆமினா, யார் அங்கே நுழைகிறாரோ மக்கா கோமுன்னா அவர் அபயம் அளிக்கப்பட்டவராக இருப்பார், அவருக்கு பாதுகாப்புக்குது. அப்போ பாதுகாப்பான ஒரு ஊர்ல தான் அல்லாஹ்வுத்தாலா இப்படி லட்சக்கணக்கான மக்கள் சேருவதற்கு பொருத்தமான இடமாக இருக்கும். அல்லாஹ்வுத்தாலா அல்லாஹ்வோட பாதுகாப்பு உள்ள ஏரியால அது நடக்கும், மற்ற ஏரியால சாத்தியம் இல்லை. அப்ப எனவேதான் அல்லாஹ்வுத்தாலா மக்காவை தெரிவு செய்து அவன் அத்தாட்சியெல்லாம் அங்கே தெளிவாங்க, அவன் பாதுகாப்பு அங்கே இருக்குது. எனவே நீங்க மக்காவுக்கு ஹஜ் செய்யுங்க. பாருங்க, அல்லாஹ்வுத்தாலா இந்த ஏற்பாடுலாம் செஞ்சுட்டு தான் கூப்பிடுறான், சும்மா கூப்பிடல. இந்த ஏற்பாடுகள்லாம் செஞ்சுட்டு தான் அல்லாஹ்வுத்தாலா கூப்பிடுறான். தொடர்ந்து சொல்றான், இதெல்லாம் சொல்லிட்டு தான் சொல்றான், வலில்லாஹி அலன்னாஸி ஹஜ்ஜுல் பைத், மக்களுக்கு அல்லாஹ்வுடைய வீட்டை ஹஜ் செய்வது கடமையாக இருக்குது. யாருக்குன்னு சொன்னால் மனிஸ்ததா இலைஹி சபீலா, யாருக்கெல்லாம் உடல் ரீதியாக பொருளாதார இஸ்திதாஅத் இருக்கின்றதோ, யாருக்கு வசதி இருக்கின்றதோ சக்தி இருக்கின்றதோ அவருக்கு இந்த ஹஜ் செய்வது கடமையாகும் என்பதை அல்லாஹ் சொல்லிட்டு தொடர்ந்து சொல்கின்றான், வமன் கஃபர். இப்போ இவ்வளவு எல்லாம் தெளிவாக சொல்லிட்டு, மக்கான்றது சாதாரண பூமி இல்லை, அல்லாஹ்வுடைய முதலாவது இல்லாமல் இருக்கக்கூடிய பூமி, அது பரக்கத்தான பூமி, அதுல இருந்தால் நேர்வழி உங்களுக்கு கிடைச்சி அதில் உங்களுக்கு பாதுகாப்பிக்குது, அது உங்களுக்கு அதில் அல்லாஹ்வோட காட்சி அளிக்குது, மக்காம் இப்ராஹிம் இருக்குது. இதெல்லாம் சொல்லிட்டு நீங்க உங்களுக்கு சக்தி உள்ளவங்க ஹஜ் செய்யுங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்றான். அடுத்த கட்டமாக வமன் கஃபர், யார் இதனை நிராகரிக்கின்றாரோ, யார் இதனை மறுக்கின்றாரோ, ஹஜ் எங்களுக்கு கடமை இல்லை, அதை புறவு செய்யலும், அதை வசதி அதை நாங்கள் கொஞ்சம் வயசானது புறம் செய்யலும் அப்படின்னு சொல்லி இதை செய்யாமல் பிற்படுத்தி கொண்டு மறுத்து கொண்டு இருக்கிறார்களோ அவர்களுடைய விஷயத்தை பற்றி சொல்லும்போது இன்னல்லாஹ் கனியுன் அனில் ஆலமீன், அல்லாஹ்வுத்தாலா இந்த மக்களை விட்டு தேவையற்றவனாக இருக்கின்றான். அல்லாஹ்வுக்கு இந்த தேவையும் நீங்க ஹஜ் செய்யலைன்னு சொல்லி அல்லாஹ்வுக்கு கண்ணியம் கூட்டுறதோ குறையிறதோ இல்லை, அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் இல்லை என்று அல்லாஹ்வுத்தாலா இந்த சூரத் ஆல இம்ரானுடைய 96 மற்றும் 97 வசனங்கள்ல விளங்கப்படுத்துறது நாங்கள் பார்க்கலாம். அப்ப இந்த ஹஜ் என்று சொல்லக்கூடிய வணக்கம் சாதாரண ஒரு வணக்கம் இல்லை, இது உலகத்தில் எல்லா இடத்துலையும் செய்யறாது. அல்லாஹ்வுத்தாலா மக்காவை அதற்கு பொருத்தமான இடமாக தெரிவு செய்து அதற்கான அவ்வளவு ஏற்பாடுகளையும் அல்லாஹ்வுத்தாலா செஞ்சு அந்த ஹஜ்ஜை செய்வதற்கான ஒரு வாய்ப்பாசி அல்லாஹ்வுத்தாலா அங்கே செய்து வைத்திருக்கின்றான் என்பதை நாங்கள் விளையாடுறோம். இதே போல அல்லாஹ்வுத்தாலா இன்னும் ஒரு இடத்துல சொல்லுகின்ற பொழுது எப்படி சொல்றாங்க, இந்த ஹஜ்ஜை பத்தி பேசுகின்ற பொழுது வஅத்திமுல் ஹஜ்ஜ வல் உம்ரத லில்லாஹ், வாத்திமுல் ஹஜ்ஜ வல் உம்ரத லில்லாஹ் அல்லாஹ் தான் சொல்றான். வாத்திமுல் ஹஜ்ஜ வல் உம்ரத லில்லாஹ்,
சூரத்துல் பக்ராவுடைய 196 வசனத்தை அல்லாஹ் தஆலா சொல்கின்ற பொழுது 96 வசனத்துடைய ஆரம்பத்தில் அல்லாஹ் தஆலா சொல்றான் வாத்திமுல் ஹஜ்ஜ வல் உம்ரத இல்லா, ஹஜ்ஜையும் உம்ராவையும் நீங்கள் வந்து அல்லாஹ்வுக்காக செய்யுங்கள். எப்படி சொல்றா பாருங்க, அல்லாஹ் ஹஜ்ஜையும் உம்ராவையும் நீங்கள் அல்லாஹ்வுக்காக செய்யுங்கள். அப்ப இங்க ஒரு கேள்வி வரும், நாங்க மற்ற கடமையெல்லாம் வேற யாருக்கெல்லாம் செய்யறோம்? சொல்லுங்க, நோம்பு ஜக்காத்து அல்லாஹ்வுக்கு தான் செய்யறோம், எல்லாம் அல்லாஹ்வுக்கு தான் செய்யறோம். அப்ப இதை வந்து அல்லாஹ் தஆலா அவ்வளவு அழுத்தி சொல்றான்னு சொன்னால், நீங்க அல்லாஹ்வுக்காகவே செய்யுங்கள்னு சொன்னால் இதுல வந்து வேற எந்த நோக்கங்களும் வந்துவிடக்கூடாது. இஹ்லாஸை வந்து தகத்தெறியக்கூடிய மாதிரியான என்ன ஹாஜின்னு சொல்லணும், எனக்கு வந்து பட்டம் தரணும், எனக்கு வந்து ஊர்ல பெருமை, எனக்கு ஊர்ல ஒரு பெருமை கிடைக்கணும், ஒரு பதவி கிடைக்கணும், சமூகத்துல ஒரு அந்தஸ்து கிடைக்கணும், இப்படின்னு சொல்லி எந்த ஒரு நோக்கங்களும் அங்கே இருந்து விடக்கூடாது. இஹ்லாஸ் வந்து அங்கே தவிடுபடியாக்கப்பட்டு விடக்கூடாது. அங்கே வந்து தூய எண்ணம் இருக்க வேண்டும். இஹ்லாஸ் அங்கே மிக முக்கியமானது என்ற காரணத்தால் தான் அல்லாஹ் தஆலா இங்க வந்து ஹஜ்ஜையும் உம்ராவையும் அல்லாஹ்வுக்காகவே நீங்கள் செய்யுங்கன்னு சொல்றாங்க. எனவேதான் இந்த ஹஜ் உம்ராவை நாங்கள் ஆரம்பிக்கின்ற பொழுது நாங்கள் மீகாத்துன்ற அந்த இடம், அதாவது வந்து ஹராம் கட்டக்கூடிய இடமே மீகாத்துன்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துலேருந்து நாங்கள் அந்த ஹஜ்ஜுக்காக உம்ராக்காக நியத்து வைக்கும் பொழுதோ நியத்து வைத்திருந்து நாங்கள் சொல்லக்கூடிய விஷயம் தான் தல்பியா. தல்பியா சொல்றோமா இல்லையா? லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக்னு சொல்றோம். இந்த தல்பியா வந்து என்ன சொன்னால் ஒரு மிகப்பெரிய ஒரு ஏகத்துவ நாதம், ஏகத்துவத்தை உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு நாதம். என்ன சொல்றோம்? லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், அல்லாஹ் உனக்கு நாங்கள் வந்து அடிபணிந்து விட்டோம், உனக்கு நாங்கள் கட்டுப்பட்டு விட்டோம், உனக்கு நாங்கள் வந்து கட்டுப்பட்டு விட்டோம். லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லா ஷரீக லக லப்பைக், யா அல்லாஹ் உனக்கு இணை துணை கிடையாது, உனக்கு எந்த ஒரு இணை துணை கிடையாது, நீ தான் தனித்தவன், நீ வந்து உனது ஏகத்துவத்தை நாங்கள் உறுதிப்படுத்துகின்றோம் சொல்லி அல்லாஹ்வை நாங்கள் செய்யறோம். அல்லாஹ்வுடைய ஏகத்துவத்தை உறுதிப்படுத்தி இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க், இந்த உலகத்தினுடைய எல்லா புகழும் புகழ்ச்சியும் அதே போன்று நிஅமத்துக்கள் அனைத்தும் அருட்கொடைகள் அதே போன்று ஆட்சி அதிகாரம் எல்லாமே உனக்குரியது, லா ஷரீக லக், உனக்கு எந்த ஒரு இணை துணை கிடையாதுன்னு சொல்லி அல்லாஹ்வுடைய ஏகத்துவத்தை நாங்கள் செய்கின்றோம், உறுதிப்படுத்துகிறோம். அப்ப இந்த தல்பியாவை நாங்கள் என்ன செய்கின்றோம்? நாங்கள் உயர்ந்த சத்தத்தில், ஆண்கள் வந்து சத்தத்தை உயர்த்தியும் பெண்கள் வந்து சத்தத்தை தாழ்த்தியும் சொல்லுமாறு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு வழிகாட்டியிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அப்ப இப்படி அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன்ல ஹஜ்ஜை எங்களுக்கு வலியுறுத்தி ஹஜ்ஜை செய்யுமாறு, அவனுக்காக செய்யுமாறு, இது வந்து இஹ்லாஸோடு செய்யக்கூடிய ஒரு வணக்கம். இந்த ஹஜ்ஜை செய்வதனால வந்து மற்ற வணக்கங்களுக்கு மாறி இல்லாம மிகப்பெரிய நன்மைகளை அல்லாஹ் தஆலா வைத்திருப்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஹஜ்ஜை வந்து சொல்லுகின்ற போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜுடைய சிறப்புகளை பற்றி சொல்லும்போது நிறைய ஹதீஸ்களை சொல்றாங்க. ஒரு ஹதீஸை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன்னு சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க வந்து தாபிஉ பைனல் ஹஜ்ஜி வல் உம்ரா, ஹஜ்ஜையும் உம்ராவையும் நீங்கள் என்ன செய்யுங்க, நீங்க தொடர்ந்து செய்யுங்க, ஒன்றுக்கும் மேல ஒன்று செஞ்சாலும் பரவாயில்ல, அந்த மாதிரியான வசனத்தை சொல்றாங்க. அந்த மாதிரி வாசத்தை பயன்படுத்துறாங்க. நீங்க ஹஜ்ஜையும் உம்ராவையும் தொடர்ந்து செய்யுங்க, நீங்க வசதி வாய்ப்பு கிடைச்சா தொடர்ந்து செய்யுங்க. அப்படி செய்யறதால் உள்ள நன்மையை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுதோ அது வந்து எப்படி செய்யும்னு சொன்னா உங்களுக்கு வந்து ஃபஇன்னஹுமா யுன்ஃபியானில் ஃபக்ர வத்துனூப், அது வந்து உங்களுடைய பாவங்களையும் உங்களுடைய ஏழ்மையையும் இல்லாமல் சொல்றாங்க. பாருங்க, மிக முக்கியமான விஷயம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்க வந்து மிக முக்கியமான 2 விஷயங்களை பேசுறாங்க. இப்போ பொதுவாக நாங்கள் மற்ற இபாதத்துகள் எடுத்துக்கொண்டா, நோம்பு காலத்தில் நாங்கள் நோம்பு பிடிச்சா, இன்று வணங்கினா எங்களை முன் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படும், முன் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படும் நிறைய பார்க்கலாமா இல்லையா? அப்படி நிறைய நாங்கள் ஹதீஸ்ல கேள்விப்பட்டிக்கிறோம். நாங்கள் நிறைய அமல்களுக்குள்ள கூலி வந்து பாவங்கள் மன்னிக்கப்படுறது. இங்க வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க வந்து உங்களோட பாவம் மன்னிக்கப்படுறது மட்டுமில்ல, பாவம் மன்னிக்கப்படும் இன்னொரு ஹதீஸ்ல சொல்றாங்க, யார் வந்து ஹஜ்ஜை வந்து சரியான முறைக்கு செஞ்சுட்டு சரியான முறையில் ஹஜ்ஜை முடிச்சுட்டு வருவாரு, அவர் வந்து கயௌமி வலதத்துக்கு உம்மு, அவரோட உம்மா அன்னைக்கு பெற்றெடுத்த புள்ள மாதிரி, உம்மா அன்னைக்கு பெற்றெடுத்த புள்ள மாதிரி தான் அந்த வருவார், அவர் திரும்பி வருவார். அந்த அளவுக்கு சுத்தமாக இந்த பாவக்கரையும் இல்லாமல் பாவக்கரையெல்லாம் போக்கப்பட்ட நிலைமையெல்லாம் வருவார்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப இந்த ஹதீஸ் எப்படி சொல்றாங்கன்னு சொன்னால் அதையும் தாண்டி பாவங்கள் மன்னிக்கப்படும் தாண்டி உங்களோட ஏழ்மை இல்லாமல் போகும்னு சொல்றாங்க. அப்ப ஏழ்மை இல்லாமல் போகும்னு சொன்னா சொன்னது இது வந்து பொய்யாக இருக்க முடியாது. அப்ப நாங்க ஹஜ் உம்ரா வந்து எங்களுக்கு ஒன்றுக்கு மேல செய்யறதுக்கு வாய்ப்பு கிடைச்சா கூட நாங்க செய்யணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 4 உம்ராக்கள் செஞ்சுக்கலாம், 1 அல்ல 2 அல்ல 4 உம்ராக்கள் ரசூலுல்லாஹ் செஞ்சுக்கிறாங்க. ஹஜ் வந்து 1 தான் செஞ்சாங்க, ஏன்னா கடைசியா செஞ்சாங்க, அது கூட செய்ய வாய்ப்பில் மறுத்தாயிட்டாங்க, இருந்திருந்தா செஞ்சிருப்பாங்க. ஏன்னா அதனால சொல்றாங்க நீங்க வந்து என்ன செய்யுங்க, ஹஜ்ஜை உம்ராவையும் தொடர்ந்து செய்யுங்க. இப்ப ஹஜ் உம்ரா தொடர்ந்து செய்யுங்க ரசூலுல்லாஹ் சொல்லும் பொழுது எங்களுக்குள்ள ஒரு கேள்வி வர அப்படின்னு சொன்னால், நாங்க எங்களை சமூகத்திலே கூடிய ஒரு பெரிய விமர்சனம் என்ன சொன்னால், சிலாக்கள் தொடர்ந்து ஹஜ் செய்கின்ற பொழுது, ஒன்றுக்கு மேல ஹஜ் செய்கின்ற பொழுது, ஒன்றுக்கு மேல அதிகமாக உம்ரா செய்கின்ற பொழுது நாங்க சொல்லுவோம் இவங்களுக்கு சும்மா சல்லிக்கிறேன்னு சொல்லி சும்மா லட்சக்கணக்கில் கட்டி ஹஜ்ஜி போறாங்க, உம்ரா போறாங்க, எவ்வளவு வேலைக்கு செய்யறதுக்கு, குடும்பத்தில் எத்தனையோ பிரச்சனை கிடைக்குது, டொய்லெட் இல்லாத கிடைக்கிறாங்க, குமர காரியம் கிடைக்குது, அது இது இது ஸ்கூல்ல எத்தனை தேவை இருக்குது, பள்ளியில் எத்தனை தேவை இருக்குது, இதை கொடுக்கலுமே அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இதை சொல்றதுக்கு எங்களுக்கு ரைட் இல்லை, எங்களுக்கு வேண்டா அவங்களுக்கு ஒரு உபதேசம் பண்ணேன், அவங்கள்ட்ட போய் சொல்லலும் போயிட்டு இப்படி எல்லாம் வேலை கிடைக்குது, அதுக்கு முதலாளிகள் செய்யுங்கன்னு சொல்லி
சில நேரம் அவங்க அப்படி ஹஜ் உம்ரா செய்யறவங்க அதை செய்து கொண்டு தான் செய்வாங்க, அதை செய்யாம செய்ய மாட்டாங்க. இப்ப எங்களுக்கு தூரத்திலிருந்து பாக்குறதா எங்களுக்கு விளங்கும், அவங்க ஒன்றையும் செய்யாம இதுக்காக லட்சக்கணக்கில் செலவழிச்சு போறாங்களே எங்களுக்கு விளங்கும். ஆனா அப்படியாப்பட்டவங்கள்ட்ட ஹஜ் உம்ராவுக்காக லட்சம் செலவழிக்கிறவங்க அந்த மாதிரி காரியங்களும் செய்யாமிக்க மாட்டாங்க. சில பிரச்சனைகள் அவங்களுக்கு தெரியாமிக்கும், சில பிரச்சனைகள் தெரியாமிக்க அந்த பிரச்சனை நாங்க அவங்களுக்கு எடுத்து சொல்லி இப்படி எல்லாம் மீதி இருக்கு செய்யுங்கன்னு சொன்னா கட்டாயம் செய்வாங்க. அப்ப இதை செய்யறதால இத்தனை லட்சம் போகுதேன்னு சொல்லி நாங்க என்ன செய்யல கவலைப்பட தேவையில்லை. எங்க பொருளாதாரத்திலிருந்து குறையுதே, நாங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு செய்து சொல்லி அது இல்லா போகுதுன்னு கவலைப்பட தேவையில்லை. அல்லாஹ் தாலா ஏழ்மையே இல்லாம ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னதுன்னு சொன்னால் அதுல இந்த இது நிற்காது. இன்றைக்கு எங்கட சமூகம் நிறைய பேர் இந்த ஹஜ்ஜை பிற்படுத்துறதுக்கான காரணம் சொன்னா ஏழ்மையை பயந்துதான். இந்த ஏழ்மையை பயந்து ஹஜ்ஜை பிற்படுத்துறாங்க. என்ன காரணம்? உலக காரியங்கள் எல்லாத்தையும் முற்படுத்தலாம். நாங்க என்ன செய்யுது, ஒரு 10 வயசு புள்ளி வண்டியா கூட என்ன செய்யறது, ஒரு கும்பல் பிள்ளைங்க சொல்றது புள்ளையா குடிச்சு போல ஹஜ் செய்யணும். புள்ளைய குடி எத்தனை வருஷம் இருக்குது, ஆக நாங்க இப்ப இல்லையா அது தெரியாது. ஆனா என்ன செய்யறது, அது அந்த காரியங்கள்லாம் முடியணும். நம்மளோட காரியம் முடியணும், வீடு கட்டணும், வாகனம் வாங்கணும், மற்ற விஷயங்களை செய்யணும். எல்லாம் முடிச்சதுக்கு பிறகுதான் ஹஜ் செய்யணும்னு நினைக்குது. அப்ப அன்புக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, இது ஒரு பிழையான ஒரு கருத்து, இது பிழையான ஒரு நிலைப்பாடு. இப்ப நாங்க அடிப்படை விஷயங்களை செய்யறது இஸ்லாம் ஒன்றும் தடுக்கல, செய்யலாம், தாராளமா செய்யலாம். இப்ப நாங்க கோடிக்கணக்கான ரூபாய்களுக்கு வீடு கட்டுறோம், கோடிக்கணக்கான ரூபாய்களுக்கு சில சகோதரர்கள் வாகனங்களை வச்சுக்கிறாங்க, கோடிக்கு மேலே சிலாக்கள் கோடிக்கு மேல அதிகமான வாகனங்களை வச்சுக்கிறாங்க. சாதாரண சிலவங்க ஓடுற பைக்கிட விலையை 20 லட்சம் 25 லட்சம் பைக்கிட விலை, அப்படியெல்லாம் பைக்குகள் ஓடுறாங்க. அப்ப இப்படி மற்ற விஷயங்களுக்கு செலவு, மற்ற ஏற்பாடுகள், பிள்ளைகள படிப்பு செலவுகள், அந்த செலவு இந்த செலவு, சில ஆட்கள் பிள்ளைகள் செய்யற கோர்ஸ்களுக்கு 5 லட்சம் 10 லட்சம் எல்லாம் செலவழிக்கிறாங்க. இப்படி எத்தனையோ செலவுகளை நாங்க செய்யறோம், எத்தனையோ விஷயங்களை முற்படுத்துறோம். ஆனா ஹஜ்ஜின்னு வந்துட்டா உலக காரியங்கள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு கடைசியை தான் நாங்க செய்வோம். உலக காரியங்கள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு மகள கல்யாணம் முடிச்சு கொடுக்கணும், மகன கல்யாணம் முடிச்சு கொடுக்கணும், அவரை பரிசீலனும், அந்த பரிசீலனும், வீட்டுல மேல் தட்டை கட்டி முடிக்கணும். அது எப்ப கட்டி முடிக்கிற, கட்டி முடியாது, அது கட்ட அது முடியாது, அந்த விஷயம் இந்த விஷயம் போட்டு முடியாது. அப்ப இதெல்லாம் முடிச்சது பிறகுதான் ஹஜ் செய்யணும்னு நினைக்கிறது ஒரு உண்மையிலேயே ஒரு சிறந்த ஒரு நிலைப்பாடு கிடையாது. மாற்றமாக நாங்க எப்படி யோசிக்கணும்னு சொன்னால், அல்லாஹ் தாலா எனக்கு பொருளாதார ரீதியாக வசதி வாய்ப்பு தந்திக்கிறானா, எனக்கு ஹஜ் செய்யற அளவுக்கு ஒரு பொருளாதாரத்தை திரட்டி கொள்ளையுமா, எனக்கு உடல் ரீதியாக சக்தி இருக்கு, உடல் ரீதியாக சக்தி நாங்க யோசிக்கணும். உடல் ரீதியான சக்தி இல்லா போனதுக்கு பிறகு எங்களுக்கு பொருளாதாரம் கிடைச்சி வேலை இல்லை. இன்னைக்கு அப்படி நடக்குது. நிறைய பிள்ளைகள் பெரிய இடத்துக்கு போயிட்டு பெரிய நல்ல தொழில்களுக்கு போனதுக்கு பிறகு உமா அப்பா ஹஜ்ஜி கனவு பார்க்குறேன். உமா அப்பா வயசு 65, 67, இல்லாட்டி 72. அப்ப இந்த வயசுல ஹஜ்ஜி கனவு பார்க்கறது பிள்ளைக்கு சல்லி கட்டிடும். சல்லி எத்தனை லட்சம்னாலும் அவருக்கு அது நத்திங், அவருக்கு பெரிய சம்பளம், அவர் கட்டுவார். கட்டினத்துக்கு அவருக்கு டைம் இல்லை. உமா அப்பாவை பார்த்து பிடிச்சி வீல் சேர்ல வச்சு அவங்கள தூக்கி பரட்டி இருந்து அதெல்லாம் செய்து டைம் இல்லை. அவருக்கு வரையலாது. அவர் யூகேல அங்கங்க அவரே செட்டில் ஆகிப்பாரு. அவர் சல்லியை கட்டுவார். நான் சல்லியை கட்டுறோம், நீங்க கூட்டு போனா எப்படி செய்யறது, செய்யலாது. அவருக்கு அவன் அமல்களை செஞ்சுக்கலாது. அரபாவுக்கு போகலாது. அரபாவுக்கு போயிட்டு தான் அவன் போவாங்க. மீனாவுக்கு போயிட்டு கல் அடிக்கலாது, ஜவராத்திரி கல் அடிக்கலாது, சபா மர்வால ஓட இயலாது, மற்ற விஷயங்களை செய்யலாது. அப்ப இப்படி ஒரு ஹஜ்ஜோடு செய்யணுமா, இப்படி ஒரு உம்ராவோடு செய்யணுமா? அப்ப உடல் ரீதியாக சக்தி இருக்கின்ற பொழுது, பொருளாதார ரீதியாக அல்லாஹ் தஆலா எங்களுக்கு பரக்கத் தாரான்னு சொன்னா, அந்த நேரத்தில் அந்த பொருளாதாரத்தை எப்படியாவது நாங்கள் திரட்டி நாங்கள் ஹஜ் செய்வோம்னு சொன்னால் அதுதான் மிகவும் ஏற்றமானதாக இருக்கும். எனவே நாங்கள் இந்த ஹஜ் என்ற கடமையை ஒரு நாளும் பிற்படுத்தி யோசிப்பாங்க. உங்களுக்கு 30 வயசு, இப்பதான் 35 வயசு, இப்பதான் பிள்ளைக்கு 8 வயசு 10 வயசு அப்படியெல்லாம் யோசிப்பாங்க. எங்களால இந்த விஷயத்தை செய்யலுமா, அல்லாஹ் தஆலா எங்களுக்கு செய்யறதுக்கு பாக்கியம் தந்திக்கிறானா, ஏழுமா செய்யறதுக்கு, அதை என்ன செய்யணும், ஏதாவது ஒரு எங்களுக்கு இருக்கக்கூடிய மேலதிகமான ஒரு சொத்தை வித்தாலும் பரவாயில்ல, நாங்கள் அதை செய்யும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாக்களித்த அந்த ஏழ்மை இல்லா போகும், அந்த கஷ்டங்கள் இல்லா போகும், பிரச்சனைகள் இல்லா போகும், எங்களோட வறுமை இல்லா போகும், எங்களுடைய பாவங்கள் இல்லா போகும். அப்ப இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாக்களித்து அதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உதாரணம் சொல்றாங்க. கொல்லனுடைய உலை எப்படி அந்த இரும்பினுடைய கரைகளை இல்லாமலாக்குமோ, அதே போன்று ஹஜ்ஜும் உம்ராவும் உங்களை பாவங்களையும் பாவ கரைகளையும் ஏழ்மையையும் இல்லாமலாக்கும் சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவாக சொன்னாங்க. அப்ப எனவே ஹஜ்ஜி செய்யறதால நீங்க யோசிக்குவானா, நாங்க 2 பேரும் ஹஜ்ஜி போயிட்டு இப்ப எவ்வளவு ரேட்டு போகுது, 25 லட்சம் 24 லட்சம் போகுது. நாங்க 2 பேரும் ஹஜ்ஜி போயிட்டு வரேன்னு சொன்னால் 50 லட்சம் போயிட்டுருமே. 50 லட்சம் போனா நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு சேர்த்து இந்த 50 லட்சம் எத்தனை வேலை செய்யணும், அது செய்யணும் கூட்ட கட்டணும் சொல்லி அப்படி யோசிக்காம 50 லட்சம் போனாலும் பரவாயில்ல, எங்களுக்கு எங்கட உடம்புல பலனீக்கும் போது, எங்களுக்கு சக்தி இருக்கும் போது அல்லாஹ் தஆலா தந்து, நாங்க வரும்போது யாரும் எடுத்துட்டு வரல, நாங்க வரும்போது 50 லட்சம் எடுத்து வரவும் இல்லை, 1 லட்சம் எடுத்து வரவும் இல்லை, ஒன்றும் இல்லை, போற நேரத்துக்கு ஒரு எடுத்துட்டு போறதும் இல்லை.
அப்ப எனவே இருக்கிற காலப்பகுதியில் அல்லாஹ் தஆலா தந்துட்டாங்கன்னு சொன்ன அந்த வாய்ப்பு வசதிக்குன்னு சொன்னால் நாங்கள் அந்த ஹஜ்ஜை நேர காலத்தோட செஞ்சு கொள்வது வந்து மிகவும் ஏற்றமானது என்பது வந்து வினைக்குள்ள நாங்கள் கடைப்பட்டிருக்கோம். அப்ப இது மிக முக்கியமான ஒரு விஷயம். அதே நேரத்தில் இந்த ஹஜ்ஜை செய்கின்ற பொழுது நான் பார்த்தோம் வந்து அல்லாஹ் தஆலா சொன்னா வாத்திமுல் ஹஜ்ஜ வல் உம்ரத லில்லா, அல்லாஹ்வுக்காக அப்படி இஹ்லாஸோட செய்யும். அப்ப இஹ்லாஸோட செய்யணும். அதுல வந்து முஹஸ்ஸுதியோ வேற வேற நோக்கங்களோ எதுவும் வைக்கக்கூடாதுன்றது எங்களுக்கு தெரியும் நல்லா. ஏன்னா நாங்கள் குர்ஆன் சுன்னா பேசுறாக்க, குர்ஆன் சுன்னாவுடைய அமைப்புல வாழ்றாக்க எங்களுக்கு தெரியும். அதே நேரத்தில் மிக முக்கியமானது சொன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த அமைப்புல அந்த ஹஜ் செய்யணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த அமைப்புல அந்த ஹஜ் செய்யணும். அதை எப்படி செய்யணும்னு சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோட ஒரு ஹஜ் செஞ்சு காட்டினாங்க. ரசூலுல்லாஹி நாங்கள் இறுதி ஹஜ்ஜின்னு சொல்றோம். இறுதியும் முதலும் ஒரே ஹஜ் தான். அந்த ஒரே ஹஜ்ஜில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக காட்டி தந்தாங்க. ஹஜ்ஜை வந்து எப்படி நீங்க செய்யணும், ஹஜ் வந்து எப்படி நீங்க செய்யணும்ன்றத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான முறை காட்டி தந்தாங்க. அப்ப எப்படி காட்டி தராங்கன்னு சொன்னால் மக்களை வந்து மதீனாவிலிருந்து அழைக்கிறாங்க. மதீனாவிலிருந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வருஷம் ஹஜ்ஜுக்கு போய் நீங்க எல்லாம் வாங்க அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. அப்படி அழைக்கிறது மட்டுமில்ல, மதீனாவுக்கு வெளியே இருந்த மக்கள், மதீனாவுக்கு வெளியில அரபு தீபத்துக்கு வெளியே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மக்கள், பஹ்ரைன்ல இந்த முஸ்லிம்கள் இருந்தாங்க, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவங்க இருந்தாங்க. அதே மாதிரி நஜித்ல இருந்தாங்க, யமன்ல இருந்தாங்க. இந்த மாதிரி இந்த மக்கள் எல்லோரையும் ரசூல் அழைக்கிறாங்க. நான் இந்த வருஷம் ஹஜ்ஜுக்கு போறேன் வாங்கன்னு சொல்லி. அப்ப எல்லாரும் அழைச்சி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜை செய்யறதுக்கு வந்து மக்களோட மதீனாலிருந்து போறவங்களோட மற்றவங்க மக்காவுக்கு வந்து செட் ஆயினாங்க. அப்ப மதீனாலிருந்து போகிற நேரம் வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீகாத், அந்த மதீனால இருக்கக்கூடிய மீகாத் தான் துல் ஹுலைஃபான்னு சொல்லக்கூடிய மீகாத், அந்த இஹ்ராம் கட்டக்கூடிய இடம். அந்த இடத்துக்கு போயிட்டு அங்கிருந்து ஒவ்வொரு அமலா எப்படி நீங்க வைக்கிறது, எப்படி தல்பியா சொல்றது, எப்படி உடுக்கிறது, ஹராம் எப்படி இருக்கணும், அதில் தைக்கப்பட்ட அடைகள் இருக்கக்கூடாது, பெண்களுடைய ஹராம் எப்படி, ஆண்களுடைய ஹராம் எப்படி, எல்லா விஷயத்தையும் சொல்லிக் கொடுத்து அப்படியே போயிட்டு மக்காவுக்கு போயிட்டு தவாப் செய்யறது எப்படி, சை செய்யறது எப்படி, அதுக்கப்புறம் நீங்க இப்ப மினாவுக்கு போறது எப்ப, இப்படி ஒவ்வொரு விஷயமாக இப்ப ஹஜ்ஜுடைய வணக்கங்கள் எடுத்துக்கொண்டா நாங்க வந்து கிட்டத்தட்ட இங்கிருந்து போற குரூப் வந்து 25-30 நாட்கள் நின்றதுக்கு ஹஜ்ஜுடைய வணக்கங்கள் வந்து ஒரு வெறுமனே ஒரு 6-7 நாட்கள் தான். ஒரு 7 நாளோட முடிச்சு. ஹஜ் 8வது நாள் தான் என்ன செய்யும் ஹஜ்ஜுடைய வணக்கங்கள் ஆரம்பிக்கும். ஹஜ் 8வது நாள் தான். பிறகு 8ல ஆரம்பிக்கும். பிறகு 8ல வந்து நாங்க மினாவுக்கு போவோம். மினாவுக்கு போறது வந்து யோமு தர்வியான்னு சொல்லுவோம். அதனால யோமு தர்வியான்னு சொல்லி சொன்னால் அந்த நாள்ல தான் அந்த காலத்து அரபியர் என்ன செய்வாங்க சொன்னா போயிட்டு மினால தானே வந்து பிறகு தங்கணும். அரஃபா மினா முஸ்தலிஃபால போயிட்டு திருப்பி பிற 10க்கு வந்து மினாலா தங்கணும். 10, 11, 12 மினா 13 3 அல்லது 4 நாட்கள் மினால தங்கணும். தங்குறதுக்காக வேண்டி இந்த 8வது நாளே மினாக்கு போய் என்ன செய்யறேன்னு சொன்னா தண்ணீர் ஏற்பாடுகள் செய்யும். தண்ணியை சேமிச்சு வைக்க. அதனால அந்த நாளைக்கு பேர் வந்து யோமு தர்வியா, தண்ணீர் சேகரிக்கக்கூடிய நாள் அந்த நாளுக்கு பேர். அப்ப அந்த நாள் அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனதால் நாங்க போகணும். இப்ப நாங்க யாரும் போய் தண்ணி எல்லாம் தூக்கி குடத்துல தண்ணி எல்லாம் கொண்டு சேர்த்து அதெல்லாம் செய்யறதில்ல. அங்க டெப்பத்தா தண்ணி வரும். ஆனாலும் நாங்க போகணும். ரசூலுல்லாஹ் போனதால நாங்க போகணும். யோமு தர்வியான நாளைக்கு நாங்க போகணும். புறத்துல நாங்க மினா போகணும். நாங்க போயிட்டு புற 9 காலையில ஃபஜ்ருக்கு போறோம். நாங்க சொல்லி அரஃபாக்கு போவோம். அரஃபாக்கு போயிட்டு அரஃபால தைக்கிறது. புற 9 காலையில இருந்து அரஃபால போயிட்டு புற அந்த அந்த நாள் பகல் நேரம் முழுக்கைக்கும் சூரியன் மறைகின்ற வரைக்கும் மகரிபுடைய நேரம் வரைக்கும் அரஃபா அழைக்கும். அரஃபா தான் ஹஜ்ஜில மிக முக்கியமான. ரசூலுல்லாஹி சொன்னாங்க வந்து அல் ஹஜ்ஜு அரஃபா. ஹஜ் என்றாலே அரஃபா. அரஃபா இல்லாம ஹஜ் இல்லை. அரஃபா இல்லாம ஹஜ் இல்லை. கட்டாயமாக நாங்கள் ஹஜ்ஜுக்கு போனா அரஃபாக்கு போயிட்டு ஆகணும். இப்ப எந்த அளவுக்கு சொன்னால் அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜுக்கு போனா அரஃபா இல்லாம ஹஜ் இல்லைன்னு சொன்னதால என்ன செஞ்சிட்டாங்கன்னு சொன்னால் அரஃபா எப்படியாவது போனாக்க எல்லாரும் கிடைக்கணும்ன்றதுக்காக வேண்டி அந்த சவுதி கவர்மெண்டால எல்லா விதமான ஏற்பாடு செஞ்சு வச்சுக்கிறாங்க. எந்த அளவுக்கு சொன்னால் இப்ப யாராவது போயிட்டாரு ஹஜ்ஜுக்கு நேரத்தோட போயிட்டாரு, போனவருக்கு வந்து நித்தியாம வியாதி ஒன்று பிரச்சனை வந்துட்டு பேர் ஒரு ஆட்டை தக்கோ இந்த மாதிரி ஒரு பெரிய நோயோ ஏதோ ஒன்று வந்துன்னு சொன்னால் அவரால் அரஃபாவுக்கு போகல. அவர் ஐசியூல ஐசியூல எங்கேயோ ஹாஸ்பிட்டல் வச்சுட்டாரு, மக்களே எங்கேயோ ஹாஸ்பிட்டல் இருக்கிறார். இவர் ஹஜ்ஜுக்கு வந்தவர்னு சொன்னால் இவர் அரஃபாவை கூட்டு போய் ஸ்பெஷல் செய்வாங்க, ஹெலிகாப்டர் கூட்டுப்போம். கூட்டு போயிட்டு அவரை 7 மணி இறக்குவாங்க. இல்லை இறக்காம ஹெலிகாப்டர்ல கொஞ்சம் நேரம் சுத்தி வச்சுட்டு அந்த ஏரியாக்களை வச்சு கொண்டுருவாங்க. கொஞ்சம் நேரம் தான் போதும். ஏன்னா அவருக்கு அந்த ஹஜ் பாக்கியம் கிடைக்கணும்ன்றதுக்காக வேணும். ஏன்னா மற்ற விஷயங்கள் இப்ப மீனான கல் அடிக்கிறது, மீனான தைக்கிறது, இதுகள் இல்லா போனா இதுக்கு ஒரு ஆட்டை அறுத்து கொடுத்து என்ன செஞ்சிடலும், அதை ஈடு செஞ்சிடலும். அந்த குற்றப்பரிகாரம் மேற்கொள்ள இதுக்கு குற்றப்பரிகாரம் ஒன்றும் இல்லை. அரஃபா இல்லாட்டி ஹஜ் இல்லை. அரஃபா இல்லாட்டி ஹஜ்ஜே கிடையாது. அப்ப எனவே நான் என்ன செய்யறாங்க அந்த அளவுக்கு ஏற்பாடு செய்யறாங்க. எந்த அளவுக்கு சொன்னால் மற்ற சாதாரண நோயாளிகளுக்கு வந்து அல்லது அரஃபால் இருக்கிறவங்களுக்கு வந்து இருந்து கொண்டு இருக்கும் போது ஏதாவது பெரிய ஒரு நோய்கள் வந்தேன்னு சொன்னால் உடனே எந்த பெரிய ஆபரேஷன் எந்த பெரிய ஒரு இருந்தாலும் கூட செய்யறதுக்கு அங்க அந்த அரஃபால் இருக்கக்கூடிய அந்த ஹாஸ்பிட்டல், அந்த ஜபல் ரஹ்மான் சொல்லக்கூடிய அந்த மலை பெய்திப்பீங்களே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அரஃபால வச்ச அந்த உரை நிகழ்ந்த இடம் அது அந்த பக்கத்திலேயே ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது. ரஹ்மா முஸ்தஷ்ஃபா ரஹ்மான் சொல்லி ஜபல் ரஹ்மா பக்கத்துல முஸ்தஷ்ஃபா ரஹ்மான் சொல்லி ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது. அந்த ஹாஸ்பிட்டல் வந்து வருஷத்தை திறக்கிறது ஒரு நாள் தான்.
வருஷத்தை திறக்கிறது ஒரே ஒரு நாள் அரஃபா நாளைக்கு மட்டும்தான். அதுக்கு ஒரு மினாக்க மக்கள் போறது கூட இதுல வேலை இல்லை, இங்க ஒரு வேலையும் இல்லை. ஆனா அந்த ஒரு நாளும் வந்து அவ்வளவு ஏற்பாடுகள் சவுதியில் இருக்கக்கூடிய மிக தகுதியான டாக்டர்ஸ்மார் ஆக உச்ச லெவல் இருக்கிறாக்கெல்லாம் கொண்டு அங்கே வச்சு அவ்வளோ ஏற்பாடுகள் நடக்கிறது நாங்கள் பார்க்கணும். இதை நான் கண்ணாலே சில விஷயங்கள் நான் பார்த்துக்கிறோம். எனக்கு ஞாபகம் இது கிட்டத்தட்ட 2009 ஆண்டு அல்லது 10ஆம் ஆண்டு நினைக்கிறேன். மதீனா யூனிவர்சிட்டியில் இருக்கிற காலத்தில் வந்து நாங்கள் ஹஜ்ஜி போயிட்டு நேரம் வந்து ஒரு இந்தியா குரூப் உண்டு, அதாவது தமாம்லேருந்து வந்திருந்தாங்க. சவுதியில் தங்கி இருக்கக்கூடிய ஒரு குரூப் உண்டு, தங்கி இருக்கக்கூடிய மக்கள் அவங்க வந்து ஹஜ்ஜிக்கான வந்திருந்தாங்க. வந்திய நேரம் வந்து ஒரு இந்தியா ஃபேமிலி உண்டு, ஒரு பொம்பளை உண்டு, எங்களோட மிச்ச முகத்தான ஒரு ஆக்கள் தான் அவங்க. அப்போ அவங்க வந்து அந்த தாய் வந்து இந்த குழந்தை கிடைக்கிற நிலவில இருந்தாங்க, அப்போ பபா கிடைக்கிறாங்க. அப்போ அந்த நேரத்தில் வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு வருத்தம் ஒன்று வந்துட்டு, என்ன வருத்தம்னு தெரியாது, ஆனால் நாளைக்கு இது 5 மாதம் மேலே இது. அப்படி இந்த நேரத்தில் கூட ஒரு வருத்தம் கொண்டு வந்த நேரம் வந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனை ஆகிடும். பிரச்சனை ஆன நேரம் அந்த உடனே நாங்கள் இன்வென்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வந்து உடனே இந்த ஹாஸ்பிட்டலில் கொண்டோன்னா, இந்த இன்வென்ட்ஸில் வந்தவர் கூட எப்படின்னு சொன்னால் வந்து ஒரு சாதாரண ஒரு பொடியும் தான் வந்தார். வந்தவர் வந்து சாதாரண பார்க்கறது ஒரு பொடியும் மாதிரி இருந்தால், ஆனால் அவர் டாக்டர் ஒன்று போல வந்தவர் ஒத்தனையுமே ஒன்றும் செய்யவான்னு சொல்லி, ஒத்தனை பிடிக்க கிடிக்கவான்னு சொல்லி அவரே முள்ள அந்த இதெல்லாம் வச்சு அந்த தொடியெல்லாம் வச்சு அவரே முள்ள அவர் ஏற்றினா ஒரு நிலம் வந்து ரொம்ப மோசம் போல. அந்த கொஞ்சம் இதானாலும் கூட பிரச்சனை ஆகிருந்த மாதிரி ஒரு நிலைமை. அப்போ உள்ள இருந்து அவர் இன்வென்ட்ஸ் எல்லாம் ஏற்றி இன்வென்ட்ஸ்குள்ளே வச்சு நிறைய ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுத்துட்டு கொண்டு வந்தாரு ஹாஸ்பிட்டலுக்கு போனால் அவரை அந்த பொம்பளோட ஹஸ்பண்டை மட்டும்தான் எங்களுக்கு இன்வென்ட்ஸில் போட்டு அனுப்பிச்சு 7 மாதம் வேறு ஒருத்தனை போடல இன்வென்ட்ஸ், சின்ன இன்வென்ட்ஸ் அது. அப்போ நான் இன்னொரு மோடவே எல்லாம் நாங்கள் பின்னால் போனோம் ஹாஸ்பிட்டலுக்கு. அப்படியே போய் ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்தா போயிட்டு இருக்கிறோம், வெளியே அவர் அழுதிக்கிறாரு, என்ன நடந்தோ வேண்டாம். மிச்ச காலம் அவங்க பிள்ளைகள் நீக்கல். அப்போ மிச்ச காலத்துக்கு கூட கிடைக்க இந்த பிள்ளை இது. அப்போ இன்னும் கொஞ்சம் பிரச்சனை. அப்போ என்ன நினைச்சோம் தெரியாமல் பெரிய இதில் அழுதிக்கிறார். நாங்கள் அவரை சமாளிச்சிருக்கோம். அப்போ எங்கள்ட அரஃபா நாள் ஃபுல்லாகவே அதிலே சரி, எங்கள் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே சரி. அப்போ ஒரு 4-5 மணிக்கு ஆகுது பிறகு வந்து டாக்டர் உண்டு, ஒரு வயசான ஒரு டாக்டர் உண்டு, ஒரு வயசான கிட்டத்தட்ட ஒரு 60 வயசுக்கு மேலே சூடான டாக்டர் உண்டு. அவரே தொழிலை தட்டுவார். அந்த மனுஷிக்கு உணவு இல்லை, அவர் மயத்த மாதிரி இருக்கிறா, தொழிலை தட்டு வராரு, தட்டு வந்து சிரிச்சுட்டு வராரு, ஒன்றும் பயப்படுத்தாலும் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த தொடிக்கு மேலே ஒரு டேபிள் ஒன்று மாதிரி இருக்குமே, அந்த இது மாதிரி வச்சுப்பா அந்த கையிலெல்லாம் வைக்கிறது. அதில் ஒரு இந்த மாதிரி அமைப்பில் ஒரு குப்பி ஒண்டி, ஒரு பொட்டில் ஒண்டி, அதில் இந்த வேற ஒரு 3 சென்டிமீட்டர் அளவுக்கு ஒரு இது ஒண்டி. அது வந்து அந்த கிட்னிலேயோ என்னமோ இந்த கல்லோ என்னமோ இருந்துச்சான். அதை அப்படியே என்ன செஞ்சுக்கிறாங்க, அது வெடிச்சுன்னா பெரிய பாதிப்பாயிருக்கும், அல்லாத்தால பாதுகாத்துனால் அதை அப்படியே ரிமூவ் பண்ணிக்கிறாங்க. உடனே எடுத்துக்கிறாங்க. அதை எடுத்து அந்த பொட்டில் போட்டு காட்டுறதுக்கு அவர் குழந்தைக்கிறாங்க. குழந்தை ஒரு 2-3 மணி நேரம் போல மாஷாலா அவளை உணவெல்லாம் வந்து அதுக்கப்புறம் இதாகிட்டார். இந்த அளவுக்கு அதாவது இதெல்லாம் டேட் போட்டு இது போட்டு செய்ய வேண்டிய பெரிய பாறை ஆப்ரேஷன் இது பபா கிடைக்கவே இருக்கிறார். அப்போ அந்த மாதிரியான சுச்சுவேஷனில் கூட அதெல்லாம் செய்யறதுக்கான அந்த அளவுக்கு டேலண்டான டாக்டர்ஸ் மாதிரிலாம் வச்சு அந்த வேலைகள் செய்யலாங்க. இருக்காங்கன்னு சொன்னால் அந்த அரஃபாவுடைய பாக்கியம் அவனுக்கு இல்லாமல் பெற்றப்படாது, அரஃபா விட்டு அவங்க வெளியே பெற்றப்படாது. அரஃபாவுக்கு வெளியே அவளை கொண்டு ட்ரீட்மெண்ட் செஞ்சா அரஃபா பாக்கியம் இல்லை. அங்கே வெளியே போயிட்டு துவா செஞ்சா அரஃபாவில் கேட்குற மாதிரி இல்லை. இப்போ அந்த பொம்பளை அவருக்கு வந்து அந்த உணவு மாற்றும் வரைக்கும் அவள் அந்த வருத்தத்தோட துவா கேட்டுக்கொண்டு நினைப்பாங்க. அந்த துவாவை அங்கீகரிக்கப்படும் தானே, அங்கீகரிக்கப்படும். உணவு வந்து பிறகு துவா கேட்பாங்க. அந்த பாக்கியம் இல்லை அப்போ விடான்னு அப்புறம் ஏற்பாடுகளை சவுதி கவர்மெண்ட் செஞ்சு வச்சுக்கிறது நாங்கள் பார்க்குறோம். அப்போ அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் தஆலா இவ்வளவு ஏற்பாடுகள்லாம் அந்த பூமியில செஞ்சுட்டு தான் என்ன சொல்றான் வந்து நீங்கள் வந்து ஹஜ்ஜுக்கு வாங்க, ஹஜ்ஜை செய்யுங்க, அல்லாஹ்வுக்காக செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொல்றோம். அப்போ அதே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இப்படி இந்த ஹஜ்ஜை வந்து எங்களுக்கு அழகான முறை செஞ்சு காட்டி அரஃபால மாறி அடிக்கணும், அதுக்கப்புறம் மாறியப்புறம் வந்து நீங்கள் முஸ்தலிஃபாவுக்கு போகணும். முஸ்தலிஃபாவில் போயிட்டு என்ன அங்கே கூடாரங்களோ எதுவுமே கிடையாது, அங்கே ரோட்டில் ஏதாவது ஒரு பாயை போட்டு ஏதாவது ஒரு சீட்டை போட்டு அப்படி தான் தூங்கணும். தூங்கி அங்கே இருந்து மாறி பேசாங்க தோட்டம் எத்தனை மணிக்கு போய் சேர்றோமோ, சில நேரம் 12 மணி ஆகும், 1 மணி ஆகும், 2 மணி, எத்தனை மணி போய் சேர்றோமோ அங்கே போனது பிறகு மாறி பேசாங்க தோணும். இங்கே தொழிலாது, இங்கே சூரியன் மறைஞ்சுன்னு சொல்லி அரஃபால தொழிலாது. அரஃபாலே சூரியன் வந்த பிறகு வெளியாகும், வெளியாகி முஸ்தலிஃபா போனது பிறகு மாறி பேசாங்க. அதான் ரசூலுல்லாஹ் வழிமுறை. அது அங்கே போனது பிறகு மாறி பேசாங்க தொழுது. அதுக்கப்புறம் ஃபஜ்ருக்கு போகிறது தான் விஷயம். ஜமராத்துக்கு போகும், ஜமரத்துல் அக்கபான்னு சொல்லக்கூடிய பெரிய ஜமராத் கல்லடிக்கே போகும். 10வது காலை ஜமராத் கல்லடிச்சுட்டு குர்பானி கொடுத்துட்டு தட்டை போடுறதோட முடிய வலிக்கிறதோட தான் என்ன செய்யணும்னு சொன்னால் இஹ்ராத்தை களையுது. பெண்கள் கொஞ்சம் முடிய வெட்டிக்கிறது. அப்ப இந்த அண்டைக்கு தான் எங்களுக்கு ஹஜ் பெருநாள். ஹஜ்ஜி போகாதாக்களுக்கு அரஃபா அன்னைக்கு அடுத்த அன்னைக்கு தான் ஹஜ் பெருநாள். அப்ப இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த முறையெல்லாம் சொல்லி காட்டி இப்படி நீங்க செய்யுங்க, இப்படி செய்யுங்க, இப்படி இந்த மாதிரி இந்த கல்லறிகிறது இப்படி செய்யுங்க, அரஃபால இப்படி செய்யணும், முன்னாள் இப்படி செய்யணும், முஸ்தலிஃபால இப்படி செய்யணும், இதெல்லாம் சொல்லி காட்டினதுக்காக சொன்னால் மக்கள் வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செஞ்ச மாதிரி இந்த ஹஜ்ஜை செய்யணும்ன்றதுக்காக. எனவே தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹஜ்ஜை செய்கின்ற பொழுது மக்களுக்கும் தெரியாத ஒரு அமல் தானே. அதாவது ஜாஹிலியா காலத்து ஹஜ் செஞ்சாங்க, ஜாஹிலியா காலத்து ஹஜ் இருந்துச்சு, அதை விட அது வித்தியாசமான ஹஜ்.
அது வந்து வித்தியாசமான ஹஜ். ஜாஹிலியா காலத்துக்கு முன்னால இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஹஜ் செஞ்சாங்க, நிறைய நபிமார்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் நிறைய நபிமார்கள் ஹஜ் செஞ்சாங்க. இந்த அளவுக்கு சொன்னா மினால இருக்கக்கூடிய மஸ்ஜிதுல் ஹைஃப்னு சொல்லக்கூடிய பள்ளிவாசல் இருக்குது. மினால ஜமராத்துக்கு நாங்கள் போற நேரம் இடது பக்கமாக பள்ளிவாசல் உண்டு, பெரிய பள்ளிவாசல். அந்த பள்ளிவாசலோட பக்கத்தில் ஒரு மக்பரா உண்டு, ஒரு மையவாடி. அந்த மையவாடியில் கிட்டத்தட்ட 70க்கும் மேற்பட்ட நபிமார்கள் அடக்கப்பட்டிருக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 70க்கும் மேற்பட்ட நபிமார்கள். ஏன்னா ஹஜ்ஜிக்கு வந்து அங்கே மௌத்தானாங்க. நபிமார்கள் எந்த இடத்துல மௌத்தானோ அங்கே நடக்கும். எந்த இடத்துல மௌத்தானாங்களோ அந்த இடத்துல ரசூலுல்லாஹ் ஐன பள்ளியோட பக்கத்தில் அடக்க செஞ்சது வந்து அவங்களோட வீட்டில் மௌத்தானது வீட்டில் அடக்க செஞ்சாங்க. அங்கே மையவாடியில் அடக்க செய்யல, அது சட்டம். அப்ப அதனால மினால மௌத்தான ஆக்கள் அந்த நபிமார்கள் அங்கே அடக்க செஞ்சு. அப்ப 70க்கும் மேற்பட்ட நபிமார்கள் அங்கே அடக்க செய்யப்பட்டீங்கன்னு சொன்னாங்க. அப்ப 70க்கும் மேற்பட்டன்னு சொன்னா எத்தனை நபிமார்கள் செஞ்சுப்பாங்க? 1 லட்சத்துக்கு மேற்பட்ட நபிமார்கள். அப்ப அதுல எவ்வளவு பேர் ஹஜ் செஞ்சுப்பாங்க? அப்ப நிறைய நபிமார்கள் ஹஜ் செஞ்சுக்கிறாங்க. ஆனா செஞ்சதுக்கு அந்த ஹஜ் வித்தியாசம். அவங்களோட ஹஜ் எங்களோட ஹஜ் மாறிடுது. ரசூலுல்லாஹ் எங்களுக்கு சொல்லி தந்த ஹஜ் தான் எங்களோட ஹஜ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹஜ்ஜை செஞ்சு காட்டுறாங்க, சஹாபாக்கள் சொல்லி கொடுக்குறாங்க. சஹாபாக்கள் வந்து செய்யறாங்க, செய்யறதுல வந்து ஒருத்தர் மாறி மாறி செய்யறாங்க. ஒன்னோட சிலவர் வந்து கல்லடிக்கிறதுக்கு முன்னால வைத்து மொட்டையை போடுறாரு, சிலவர் வந்து இந்த குர்பானி கொடுக்கறதுக்கு முன்னால இஹ்ராத்தை மாத்துறாரு, சிலவங்க வந்து இஹ்ராத்தை மாத்திட்டு போயிட்டு கல்லடிக்கிறார். இப்படி ஒருத்தர் மாற்றி மாற்றி செஞ்சுட்டு ரசூலுல்லாஹ் வந்து கேட்பாங்க, யார் ரசூலுல்லாஹ் நான் எப்படி செஞ்சுட்டேன், யார் ரசூலுல்லாஹ் நான் எப்படி செஞ்சுட்டேன்னு வந்து கேட்ட நேரத்துல ரசூலுல்லாஹ் சொன்ன வந்து இஃப்அல் வலா ஹரஜ், செய்யுங்க குற்றம் இல்லை, செய்யுங்க குற்றம் இல்லை. இஃப்அல் வலா ஹரஜ், நீங்க செய்யுங்க உங்களுக்கு குற்றம் இல்லை, பிரச்சனை இல்லை, மாற்றி மாற்றி செஞ்சதுக்கு பிரச்சனை இல்லை. 10வது அன்னைக்கு பிறகு 10ல செய்ய வேண்டிய அமல்கள் 4. ஒன்று வந்து கல்லறிகிறது, சரியா, சில காலையில் வினாவுக்கு வந்து ஜமரத்துல் அக்பா கல்லறிகிறது, 2வது குர்பானி கொடுக்குறது, 3வது வந்து முடிய வெட்டுறது, 4வது வந்து என்ன இஹ்ராத்த கலையிறது, இஹ்ராத்த முடிய வெட்டுறது, இஹ்ராம் கலையிறது. அடுத்து வந்து தவாஃபுல் இஃபாதா, ஹஜ்ஜுடைய தவாஃப் செய்யுது. ஹஜ்ஜுடைய தவாஃபை பெருநாள் அன்றைக்கு அந்த இந்த ஒரே 10ல செய்யறது தான் மிக சிறந்தது. அப்படி இல்லாட்டி பிற்படி செய்யவும் மேலும், பிறகு 11, 12, 13 செய்யவும் மேலும். பிறகு 10ல இருக்கக்கூடிய அமல்கள் இந்த 4 அமல்கள். இந்த 4 அமல்களை மாற்றி முன்னுக்கு பின்னுக்கு மாத்திருந்தே பிரச்சனை இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க, அது பிரச்சனை இல்லை, குற்றம் இல்லை. ஓர்டருக்கு செய்யணும்னு சொன்னா முதலாவது என்ன செய்யணும்? கல்லறியணும். 2வது வந்து குர்பானி கொடுக்கணும். 3வது முடிய வலிச்சிட்டு இஹ்ராத்தை கலஞ்சிட்டு தான் தவாஃபு போகணும். இஹ்ராத்தோட போறல தவாஃபுல் இஃபாதாக்கு இஹ்ராம் இல்லை, ஹஜ்ஜுடைய தவாஃபுக்கும் இஹ்ராம் இல்லை, சும்மா ஒரு கூட வைத்தான் இஹ்ராம் இந்த தவாஃப் செய்யும். அப்ப இந்த இப்படித்தான் இந்த ஆர்டர். அப்ப இந்த ஆர்டர் இல்லாம மாத்தி செஞ்சாலும் பிரச்சனை இல்லை ரசூலுல்லாஹி சொன்னாங்க. சொல்லிட்டு ரசூலுல்லாஹி சொன்ன ஒரு மிக முக்கியமான விஷயம் சொன்னா, ஹஜ்ஜில வந்து இப்படி இந்த ஹஜ்ஜை ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு காரியங்கள் ஒவ்வொரு கிரியைகளை சேர்க்கலாம் சொல்லி காட்டிட்டு ரசூலுல்லாஹி சொல்லுவாங்க வந்து புது அன்னி மனாசிக்கக்கும், நீங்கள் வந்து எண்ணிலிருந்து உங்களோட ஹஜ்ஜுடைய கிரியைகளை எடுத்துக்கொள்ளுங்க. ரசூலுல்லாஹி சொன்ன ஒரு வார்த்தை, அந்த ஹஜ்ஜில அடிக்கடி சொன்ன ஒரு வார்த்தை, புது அன்னி மனாசிக்கக்கும், எண்ணிலிருந்து உங்களது ஹஜ்ஜுடைய கிரியைகளை எடுத்துக்கொள்ளுங்க. ஏன்னா மக்கள் ஒரு நாள் விளங்கிடப்படாது, எங்கட மைண்ட் செட் எப்படி இருக்குதோ, எங்கட வசதி எப்படியோ நாங்க அப்படி செய்வோம் விளங்கப்படாது. இந்த அதான பிரச்சனை. எல்லாரும் தாண்ட வசதி கமல் செய்யப்பாங்க. உலகை சொல்வதற்கு பிரச்சனை இல்லையா, அல்லாஹ்வுக்கு தெரியும் தானே, அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான்றது எங்களுக்கு தெரியுமா? தெரியாது. நாங்க சொல்வது எங்களுக்குள்ள கடமை என்னன்னு சொன்னா, இன்ன சலாத்த காணத்தலமும் இன்ன கிதாப மௌகூத்தான்னு சொன்னா நேரம் குறிப்பிட்ட கடமை நேரத்துக்கு நாங்க தொழுதாகணும். நாங்க எல்லா வேலையும் முடிச்சுட்டு குசினியா கழுகிட்டு வியாபாரம் கழுகிட்டு எல்லாத்தையும் கழுகிட்டு குளிச்சுட்டு தெருவோம்னு சொன்னா அது சரிப்பட்டு வராது. அப்ப அது மாதிரி தான் இந்த ஹஜ்ஜுடைய வழக்கங்கள் வந்து. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கன்னு சொன்னால், இந்த ஹஜ்ஜை வந்து நீங்க என்ன செய்யுங்க, உங்களுக்கு விரும்புற மாதிரி நீங்க செய்யாதீங்க. இப்ப எங்களுக்கு விரும்புற மாதிரி செஞ்சா நாங்க விஷயம் சொன்னால், அங்க போயிட்டு வினாவுக்கு போயிட்டு கல்லறிகிறத இப்படி இங்கே டக்குனு குர்பானை கொடுத்துருவோம். குர்பானை கொடுத்து டக்குனு மொட்டையை போட்டுட்டு போனா கொஞ்சம் வசதியாக கொஞ்சம் குளிச்சுட்டு கொஞ்சம் உடுப்பு மாதிரி போயிட்டு அடிச்சுட்டா லேசாக கொண்டு நாங்கள் முடியும். எங்களுக்கு எப்பயுமே அந்த கொஞ்சம் அந்த வசதியை நான் பார்க்குறேன், கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக போனா நல்ல முடிதான பார்க்குறேன். அப்போ அப்படி இல்லாமல் ரசூலுல்லாஹி சொன்னாங்க வந்து, நீங்க அப்படி செஞ்சிடாதீங்க, நான் எப்படி சேர்ந்து பாருங்க, புது அந்நிய மனாசிக்கும். நான் அதுதான் உங்களோட ஹஜ்ஜுக்கு வந்தீங்க, நான் என்ன செய்யணும்னு பாருங்க, புது அந்நிய மனாசிக்கும், நீங்க என்னிருந்து உங்களுடைய ஹஜ்ஜுடைய கிரியைகள் எடுத்துக்கொள்ளுங்க சொல்றாங்க. இன்னொரு வார்த்தை, அதுக்காகும் சில நேரங்கள்ல அடுத்த வருஷம் நான் உங்களை உயிரோட சந்திக்காமல் இருக்கிறான்னு சொல்றாங்க. இது ஒரு முக்கியமான ஒரு வசனம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாவித்த ஒரு முக்கியமான வசனம் இது. இங்க வந்து இந்த வருஷம் ஹஜ்ஜை வந்து என்னிலிருந்து எடுத்துக்கொள்ளுங்க, சில நேரம் நான் அடுத்த வருஷம் சுரோடிக்கணும். அதே மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடுத்த வருஷம் சுரோடிக்கிறார். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாக்கு முன்னால் அல்லாஹ் தஆலா அவங்களை அதை ஹஜ்ஜுக்கு அனுப்பி வச்சு அவ்வளோ ஹஜ்ஜுடைய கிரியைகளை காட்டி கொடுத்து அவ்வளோ வணக்கங்களை வித்தியாசங்கள் எல்லாத்தையும் சொல்லிக் கொடுத்து அதை என்ன செய்யறான் அல்லாஹ் தஆலா இந்த ஹஜ்ஜை வந்து அவனுக்காக வேண்டி அழகான முறை இஹ்லாஸோட தூய எண்ணத்தோட எப்படி செய்யணுமோ அதே மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்பற்றி அந்த ஹஜ்ஜை செய்யணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செஞ்சு காட்டி அமைப்புல அந்த ஹஜ்ஜை செய்யணும். நாங்க நினைச்ச மாதிரி எங்களுக்கு தேவையான மாதிரி எங்களுக்கு குரூப்புக்கு தேவையான மாதிரி எங்களுக்கு குரூப்ல மூலவி சொல்ற மாதிரி அப்படி செய்யலாது. அந்த நபி வழியில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி ஹஜ்ஜை செஞ்சாங்க என்பதை நாங்கள் படிச்சுட்டு நாங்கள் போகணும். அப்போ இந்த மாதிரி இந்த விஷயங்களை நாங்கள் தெளிவு பெற்று நாங்கள் என்ன செய்யணும், இந்த ஹஜ்ஜின்ற வணக்கத்தை வந்து
எங்களுக்கு எங்களோட உடம்புல சக்தி இருக்கின்ற காலத்தில் அல்லாஹ்வுத்தாலா எங்களுக்கு அந்த வாய்ப்பு செய்ய தரணும்ன்ற அந்த ஒரு நியத்தோட நாங்கள் வந்து அதுக்கான முயற்சியை நாங்கள் செய்வோம். இப்போ எங்களுக்கு இந்த வருஷம் ஹஜ்ஜிக்கு போகிறதுக்கு வாய்ப்பு கிடைக்காட்டி இந்த வருஷம் இப்போ 3500 போட்டா கொடுத்துக்கலாம். 3500க்கு மேலே மக்கள் பதிவு செஞ்சுக்கிறாங்க. பதிவு செஞ்சுட்டாலும் இந்த வருஷம் எப்படியும் வாய்ப்பு குறவும். ஏற்கனவே பதிவு செஞ்சவங்களுக்கு ஓகே அவங்க போவாங்க, விளங்கிப்பாங்க, போறாங்க, கழிப்பாங்க. அப்போ இந்த வருஷம் எங்களுக்கு ஹஜ்ஜியை கிடைக்கலாட்டி அடுத்த வருடங்களாவது எங்களுக்கு அந்த ஹஜ்ஜுடைய பாக்கியம் கிடைக்க வேண்டும் சொல்லி நாங்கள் துவா செய்வோம். அல்லாஹ்ட்ட கேட்போம். நாங்கள் இறைஞ்சி மன்றாடணும். நாங்கள் இப்போ மற்ற எங்களை வேலைகளுக்காக விட்டுற வேலையை செய்யறதுக்கு, வாகனம் கொண்டு வாங்குறதுக்கு நாங்கள் சீட்டு போடுறோம், மற்ற விஷயங்கள் செய்கிறோம், ஏற்பாடுகள் செய்கிறோம். நாங்கள் கணவன் மனைவியாக சேர்ந்து அதுக்கு திட்டங்களை போடுறோம். இல்லாட்டி ஒரு சொத்தை விட்டுட்டு இன்னொரு சொத்தை கொஞ்சம் இந்த வச்சு அதுக்கும் பிரயோசனம் இல்லையே, ஒரு வருமானம் இல்லையா, அதை கொடுத்து வருமானம் உள்ள வேலை ஒன்று செய்கிறோம். ஒரு கடைக்காமரோட கட்டி போட்டு அதில் வந்துட்டு வேண்டி யோசிக்கிறோம். இப்படி எல்லாம் நாங்கள் எங்களோட பொருளாதார ரீதியாக எங்களோட ஒரு உலகம் சார்ந்த விஷயத்தை நாங்கள் யோசிக்கிறோம். இந்த ஹஜ்ஜுடைய விஷயத்தை நாங்கள் என்ன முயற்சி செஞ்சுக்கிறோம், என்ன யோசிச்சு நாங்கள் இது வரைக்கும் நாங்கள் கணவன் மனைவியா பேசி ஏதாவது ஒன்று யோசிச்சுக்கிறோமா? நாங்கள் எல்லாரும் சொல்றது அந்த அளவு வசதி இல்லை, வசதி இல்லாக்களுக்குள்ள கடமையாது. ஹஜ்ஜி யாருக்குள்ளது? வசதி இல்லாக்களுக்குள்ளது. அப்போ நாங்கள் இஸ்லாம் சம்பூர்ணம் செய்து விருப்பம் இல்லை. இஸ்லாம் 5 தூண் தானே, எங்கள் எல்லாருக்கும் 3 4 அப்படித்தான் நீங்க 3 4 தான் நீங்க. சில ஆக்கள் சக்காத்து இல்லைன்னு சொன்னா 3, சக்காத்து இல்லாட்டி 3, சக்காத்து ஏதோ ஒரு வயல் சக்காத்து கொடுத்தாங்கன்னா 4, ஹஜ் இல்லாட்டி 4 அப்படித்தான் நீங்க. அப்ப சம்பூர்ணமா இஸ்லாத்தை முழுமைப்படுத்தியவர்கள் கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க. அப்படி நான் நீக்கப்படாது. எங்களை முகத்துக்கு முன்னால நாங்கள் என்ன செய்யணும், இந்த இஸ்லாத்தை பூர்ணப்படுத்தணும். 5 கடமையை நாங்கள் செய்யணும். அப்போ 5 கடமையை செய்யறதுக்கான முயற்சி தான். எங்களுக்கு கடமை இல்லைன்னு யோசிச்சுட்டு சொன்னா கடமை இல்லாமல் மௌத்தாகும். எங்களுக்கு கடமை நான் செய்யணும்னு ஆசை, அந்த ஆர்வம், அதுக்கான முயற்சியை நாங்கள் ஈடுபடும்போது அல்லாஹ் என்ன செய்வோம், இதைப்படுத்துவோம். எந்த அளவுக்கு சொன்னால் நாங்கள் இஹ்லாஸான முறைக்கு நாங்கள் இந்த ஹஜ்ஜுக்கு முயற்சி செய்யணும்னு சொன்னால் எங்களை ஒரு ரூபா செலவழிக்காம கூட அல்லாஹ் அந்த ஹஜ்ஜு செய்யறதுக்கான ஏற்பாடு செய்வோம். சின்னதான் இல்லையா? சில மக்கள் நான் வரலாறு பார்க்குறோம். ஒரு சகோதரர் அன்றைக்கு சொல்றாரு, ஒருத்தர் இருந்தாராம், ஒரு பள்ளி முவாத்தின் ஒருத்தர் இருந்தாராம். பள்ளி முவாத்தின்றதை விட பள்ளிக்கு அடிக்கடி வாரவர், அவர் பள்ளியிலே தான் இருக்கக்கூடியவர். இவர் மக்கள் யாரை கண்டாலும் என்ன செய்யணும்னு சொன்னா போய் சொல்றான், ஹஜ்ஜி போயிடும் துவா செஞ்சு சொல்றான், ஹஜ்ஜி போயிடுறேன் துவா செஞ்சு சொல்றான். ஆக்கள் எல்லாம் சிரிக்கிறான். ஏன்னா அவருக்கு ஒரு இல்லை, வாசல் இல்லை, ஒரு வயசுகள் இல்லை, புஷ்பயஸ்கள் இல்லை. அப்படிங்கிற மனுஷன் அவருக்கு ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் குட்டி கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி ஆக்கெல்லாம் சிரிக்கிறான். இப்படியே இருந்து இவர் ஒரு நாள் இருந்தாலும் இப்படி ஒருத்தர் வெளியூர் ஒருத்தர் தொலை வந்திருக்கார். நல்ல வாகனத்தில் ஒரு வசதியான மனுஷன் தொலை வந்தார். அவர்கிட்டையும் போய் சலான்னு சொல்லிட்டு ஹஜ்ஜா துவாசிங்க ஹஜ்ஜி போகிறீங்க அப்படின்னு சொல்லிக்கிறார். அதுக்கப்புறம் அவர் கேட்டார், எப்போ போகிறீங்க, இந்த குரூப்பை போகிறீங்க? போக ஆசை கிடையாது, சொல்லி இல்லை, போட்டாங்க இருந்தோம். அப்புறம் அவர் தான் மனசில் அல்லாஹ்தாலா போட்டான், வந்தவர் மனசில் அல்லாஹ்தாலா போட்டான். அவர் கேட்டார், அவங்களுக்கு நீங்கள் எத்தனை வருஷம் போகிறது? நான் போகிறதான் இது ஆசை இல்லை, நான் போகிறதுக்கு வசதி இல்லை. அப்படியா? அப்போ அவர் பார்த்தா அவர் உண்மையில ஒரு ஹஜ்ஜி குரூப் லீடர் ஒருத்தர், ஹஜ் குரூப் செய்கிற ஒருத்தர், அவர் பெரிய வசதிக்காரர். அவர் சொல்லிக்கிறாரு, அப்படியா அப்போ நான் உங்களுக்கு ஏற்பாடு செஞ்சாரு கேட்கறியான்னு சொல்லி சுப்ஹானல்லாஹ். எந்த ஒரு ஏற்பாடும் இல்லாமல், எந்த ஒரு வசதியாக்கும் இல்லாத ஒருத்தர், அவருக்கு ஆசை மட்டும் இருந்துச்சு, துவா இருந்துச்சு, ஆக்கள்கிட்ட கேட்டு இருந்தாரு, ஹஜ்ஜி போன ஆசைன்னு அல்லாஹ்தாலா அனுப்பி வச்சு. இப்படி பார்க்கணும். ஏன்னா அந்த மலிக் சல்மானுடைய சவுதியிலே கூடிய அந்த மலிக்குடைய அவரோட விருந்தாளிகளாக ஒவ்வொரு வருஷம் என்ன செய்யறாங்க, ஒவ்வொரு நாட்டிலேருந்து நூற்றுக்கணக்கான நாட்கள் எடுக்கிறாங்க, ஃப்ரீயா கொடுக்குறாங்க, ஹஜ்ஜை கொடுக்குறாங்க ஃப்ரீயா. அப்ப இந்த மாதிரியான ஏதோ ஒரு வகையில் அல்லாஹ்தாலா ஏற்பாடு அல்லாஹ் நாடினா எந்த மாதிரியான ஏற்பாடு செஞ்சிடணும்னு தெரியாது. ஆனா நாங்களே எங்களுக்கு நாங்கள் அதை எப்ப செய்யறது, அதை எங்களுக்கு எங்க அதை செய்யணுமா, அது பெரியாக்கள் தெரியாது அப்படின்ட்டு நாங்கள் இப்போ சொன்னா அந்த ஹஜ் எங்களுக்கு செய்யலாமே போயிடும். எனவே அங்குரிய தாய்மார்கள் சகோதரிகளை, இந்த ஹஜ் என்பது இஸ்லாத்தினுடைய மிக பிரதானமான கடமை. இந்த கடமையை நான் உடல் ரீதியாக பலம் இருக்கின்ற பொழுது செய்தாக வேண்டும் என்ற அந்த ஆசையோடு ஆர்வத்தோடு நாங்கள் ஒரு சின்ன சேமிப்பு உண்டு, சின்ன முயற்சி உண்டு நாங்கள் செய்கின்ற பொழுது அல்லாஹ்தாலா அதில் பரக்கத் செஞ்சு இன்ஷா அல்லாஹ் அது போகிறதுக்கான ஏற்பாடு செய்வோம். அடுத்தது மிக முக்கியமான விஷயம் தான், எங்கள் சமுதாயம் இன்றைக்கு ஹஜ்ஜை பற்றி யோசிக்காம இதுக்கான ஒரு மிக முக்கியமான காரணம் சொன்னால் இந்த ரேட்டு கூடியது. இந்த ரேட்டு கூடினது இப்படி தானே, ஒரு 40-50 வருஷத்துக்கு ஒரு கூடினது இல்லையே. இப்போ ஒரு 5-10 வருஷத்துக்கு முன்னால 5 லட்சம் ரூபா 6 லட்சம் ரூபாய்க்கு இந்த ஹஜ்ஜு இப்போ 24 லட்சம் 25 லட்சம் ஆகிட்டு. முந்தி 2 பேர், இந்த முந்தி 5 பேர் செய்கிற ஹஜ்ஜை இப்போ ஒருத்தர் செய்யறதுக்காக செலவழிக்க வேண்டிய 2 பேர் போகிறதா 50 லட்சம் போகுது அப்படின்னு சொல்லி நாங்கள் யோசிக்கிறோம். இப்படி யோசிக்கிறதுக்கு ஒரு சிம்பிளான ஒரு கணக்கு இது பெரிய ரேட் ஒன்று இல்லை. இது ஒரு 25 லட்சம் பெரிய ரேட் ஒன்று இல்லை. நீங்கள் யாரும் யோசிக்கல, இவர் ஹஜ் உம்ரா செய்யறதால நான் ஹஜ் செய்யறதில்லை, அதே நான் சொல்லிக் கொடுத்தேன். நான் ஹஜ்ஜி, எனக்கு ஹஜ் லைசன்ஸ் இல்லை, ஹஜ் செய்யறேன், நான் உம்ரா பண்ண செஞ்சு கொடுக்கிறேன். எனக்கு குரூப்புக்கு ஆள் சேர்த்ததுக்காக நான் சொல்லுவேன், நான் குரூப்பே செய்யறதில்லை, ஹஜ் குரூப்பே செய்யறதில்லை. அப்போ ஹஜ்ஜி 25 லட்சம்ன்றது பெரிய ரேட்டாக யோசிக்கணும், பெரிய ரேட் இல்லை. ஏன் ரேட் இல்லைன்னு சொன்னால்
ஹஜ்ஜை வந்து ஹஜ்ஜுடைய இந்த தொகை வந்து இந்த குரூப் லீடர்மாரோ இந்த அரசாங்கமோ அப்படி கூட்டி வைக்கல. அது ஏதோ ஒரு வகையில் ஒரு நாட்டில் உலகளாவிய ரீதியில் ஏற்பட்ட இந்த கொரோனா, அதுக்கு பின்னால் இந்த பொருளாதார பிரச்சனைகள், இந்த சடுதியான மாற்றங்கள், இந்த மாற்றங்களால் வந்து ரேட் கூடிச்சு. இப்போ இந்த ரேட் கூடினது வந்து இந்த ரேட் கூடினதை வந்து நாங்கள் யாரும் நினச்சி நிற்கலாது. இன்னொரு 5 வருஷம் போனால் சில நேரம் குறையும். இப்போ நல்ல ஆட்சி வந்துக்குது, சில நேரம் குறை கான்டாக்ட்ஸ் இல்லாமல் அப்படி இப்படி ஏதோ ஒரு வேலை அப்படின்னு யோசிக்கல. சரியா, இன்னொரு 5 வருஷமான சில நேரம் 50 லட்சம் ஆனாலும் வாங்க, அதை தடுக்கிறார் யாரால. அப்போ எவ்வளோ ஆகினாலும் நாங்கள் ஹஜ்ஜை செய்யணும் என்ற ஒரு நிலைப்பாட்டு இருந்தோம்னு சொன்னால் அதுக்கான முயற்சி பண்ணால் அல்லாஹ் லேசாகிடும். இதை வந்து இந்த 25 லட்சம்ன்றது சிம்பிளான அமௌண்ட் எடுத்து நாங்கள் எப்படி பார்க்கணும்னு சொன்னால், இஸ்லாம் எங்களுக்கு ஜகாத்துடைய விஷயத்தை பற்றி பேசுறது எப்படி சொல்லுதுன்னு சொன்னால், ஜகாத் உங்களுக்கு யாரு கடமைன்னு சொன்னால் 10.5 பவுன் தங்கத்துக்கு மேலே தான் உங்களுக்கு ஜகாத் கடமைன்னு சொல்லுது. 5 பவுன் தங்கம் உள்ளவருக்கு ஜகாத் கடமைன்னு இஸ்லாம் சொல்லல. அல்லது ஒரு வியாபாரம் செய்யற ஒருத்தர் வந்து சின்ன சாதாரண ஒரு கடைவன் செஞ்சுக்கிறாரு, அவர்கிட்ட ஒரு 10-15 லட்சம் ரூபாய் போட்டு கடைவன் செய்யறாரு, அவருக்கு ஜகாத் கடமைன்னு சொல்லல. அவர்கிட்ட வந்து 10.5 பவுன் தங்கத்துக்கு பெருமதியை தான் பார்க்கறது. அவர்கிட்ட 10.5 பவுன் தங்கத்துடைய பெருமதியை விட கூடுதலாக வியாபார சரக்குகள் இருந்தால் அவர் ஜகாத் கொடுக்கணும்னு இஸ்லாம் சொல்லுது. அப்ப 10.5 பவுன் தங்கத்தான் இஸ்லாம் பார்க்குது. இப்ப நாங்க பார்க்கணும், இந்த 10.5 பவுன் தங்கத்துக்கு மேலே இருந்தவருக்கு தான் ஜகாத்து கடமை, அவர் தான் வசதியானவர் சொல்லி இஸ்லாத்துல கணக்கிடப்படுவார். 25 பவுன் 20 பவுன் வீட்டுல வச்சிருக்கிறவங்க எல்லாம் வந்து ஜகாத் ஹஜ்ஜி கடமை நினைக்குவாங்க. 10.5 பவுனுக்கு மேல ஹஜ்ஜி கடமை, ஜகாத் கடமை ஹஜ்ஜி கடமை ஆகுது. சரியா, இப்ப இந்த 10.5 பவுன் தங்கத்துடைய பெருமானத்தை நாங்க எப்படி பார்க்கணும்னு சொன்னால், இப்ப இந்த 5 லட்சத்துக்கு ஹஜ்ஜி போன டைம் இது, அந்த டைம்ல தங்கம் எவ்வளவு போகணும்னு பார்க்கணும். 5 லட்சத்துக்கு ஹஜ்ஜி போன நேரம் தங்கம் எவ்வளவு போகணும்னு பார்க்கணும். அந்த 40,000 ரூபாய் பவுன். இப்ப எவ்வளவு பவுன்? 2.5 லட்சம் ரூபாய். 2.5 லட்சம் 2.60 2.40ன்றாங்க. இப்ப 2.5 லட்சம் ஆயிடுது. 2.5 லட்சம் சொன்னா 10.5 பவுன் தங்கத்துல பெருமதி எவ்வளவு? 25 லட்சத்தை விட கூட. அப்ப நாங்க வந்து 25 லட்சத்தை விட கூட 10.5 பவுனை விட கூடுதலான தங்கம் எங்களுக்கு சொன்னா ஜகாத்து கடமை யாரு மாதிரி அந்த 10.5 பவுன் தங்கத்தை வித்து நாங்க ஹஜ்ஜி போனாலும் கூட அது எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாகாது. அந்த 10.5 பவுன் தங்கத்தை அவ்வளவுதான் நீங்க அதை வித்து போனா கூட அதாவது 20 பவுன் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு செய்வோம், அதாவது தருவான. எனவே இந்த 10.5 பவுன் தங்கத்தை வச்சு நீங்க கணக்கு பார்த்தா இந்த 25 லட்சம்ன்றது ஒரு விஷயமே இல்லை. அப்ப நாங்க அந்த முந்தி போனாக்கள் இப்ப 8 வருஷம் 10 வருஷத்துக்கு முந்தி 3 லட்சம் போனாக்கள் 4 லட்சம் போனாக்கள் 5 லட்சம் போனாக்கள் பத்தி எல்லாம் யோசிக்கவே இல்லை. அந்த வந்து தங்கம் குறைவாயிடுச்சு, இப்ப தங்கம் கூட இருக்கு. இப்ப நாங்க இப்ப இன்னொரு 5 வருஷத்துல தங்கம் சேர்ந்து 5 லட்சம் போன 50 லட்சமா ஹஜ்ஜி, 4 லட்சம் 40 லட்சமா ஹஜ்ஜி, 40 லட்சம் கூட ஆகும். அப்ப எனவே வந்து நாங்க எத்தனை லட்சம் ஆனாலும் நாங்க யோசிக்க தேவையில்லை. தங்கத்துல 10.5 பவுனோட தங்கம் எங்கிட்ட தான் எங்களுக்கு ஹஜ்ஜி கடமை. 10.5 பவுன் தங்கத்தை விட பெருமதியான வசதி வாய்ப்பு காட்டிக்கிறேன் எனக்கு ஹஜ்ஜி கடமை. அதை விட பெருமதியான காணிக்கு எங்களுக்கு ஹஜ்ஜி கடமை. இப்ப சாதாரணமா வாகனங்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி மற்ற விஷயங்கள் எல்லாமே கூடித்தானே இருக்குது. அதே மாதிரி ஹஜ்ஜுடைய அமௌண்ட் கூடி தங்கத்துடைய பெருமானத்தை வச்சு அல்லாஹ் கூடி வச்சு. அப்ப எனவே வந்து ஒரு நாளும் சைத்தானுங்கள்ட்ட வந்து சொல்லப்படாது அமௌண்ட் கூடிட்டு அமௌண்ட் குறையங்காட்டி கொஞ்சம் பார்ப்போம். அமௌண்ட் குறையங்காட்டி எங்களுக்கு மூச்சில் தீர்மானம் தெரியாது. மூச்சு நின்றுண்டா எவன் குறைந்ததுக்கு மூச்சு நின்றுண்டா ஒன்னும் செஞ்சுக்கிறாரு. அப்ப எனவே வந்து நாங்க அதை பத்தி யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. 10.5 பவுன் தங்கத்தை விட பெருமதி கட்டிக்கணும்னு சொன்னால் நாங்க வந்து தாராளமா எங்களுக்கு ஏற்பாடு செய்யணும். எங்களை கணவன் மாட்டையோ எங்களோட வீட்டிலையோ எங்களுக்கு பேசி எங்களுக்கு செய்ய எங்கள்கிட்ட எத்தனை பவுன் 15 பவுன் இருக்குதா அதில் 10 பவுன் தான் போட்டு அது சரி எனக்கு நீங்க உங்களுக்குரிய அமௌண்ட்டை ரெடி பண்ணுவோம். உங்களுக்கு 20 அமௌண்ட் போட்டு 2 பேரும் ரெடி பண்ணி நாங்கள் போயிட்டு வருவோம் சொன்னால் வந்து ஹஜ்ஜுடைய கடமையை செஞ்சுட்டு வந்தாச்சு. அப்ப ஹஜ்ஜுடைய கடமையை செஞ்சுட்டு வந்து போறோம். அது பிள்ளைக்கு கொடுக்கணுமா இல்லாட்டி மற்ற மகளுக்கு கொடுக்கணுமா மற்ற அதெல்லாம் அல்லாஹ் ஏற்பாடு செய்வான். அதெல்லாம் அல்லாஹ் நினைவுபடுத்தி தருவான். நான் பார்க்கணும் சார் இதான் வயசுல போயிட்டு வந்து ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்த ஆக்களுக்கு அல்லாஹ் எவ்வளவு பரக்கத்துகளை செஞ்சுக்கிறான்னு நாங்கள் பார்க்கணும். அது அல்லாஹ்வுக்காக செய்யும் போது வேற நோக்கங்களுக்காக செய்யல. அல்லாஹ் தான் சொன்னார் வாத்திமுல் ஹஜ்ஜ வல் உம்ரத லில்லாஹ். ஹஜ்ஜ உம்ரா நீங்க அல்லாஹ்வுக்காக செய்யும். உலக காரியங்களுக்காக உலகத்தில் எனக்கு நம்ம மாப்பிளைக்கு தான் கிடைக்கணும், பள்ளியில் தலைமைத்துவம் கிடைக்கணும், ஸ்கூல்ல ஸ்பேஸ்ல அதுல இதை கிடைக்கணும் அப்படி நோக்கத்துக்கு இல்லையே. அல்லாஹ்வுக்காக நான் செய்ய போகும்போது அங்க வந்து ஏழ்மை இல்லாமல் பாவங்கள் இல்லாமல். எனவே அன்புக்குரிய தாய்மார்கள் சகோதரிகளே ஹஜ்ஜுடைய அமௌண்ட் கூட்டிட்டு அது குறையங்காட்டியும் பார்த்து தீர்ப்போம் அப்படின்னு எல்லாம் யோசிக்காம ஒரு சீட்டையோ அல்லது ஈக்கிற நகைகளையோ ஈக்கிற ஏதாவது வேற மேலதிகமான சொல்லு வீட்டை விட்டுட்டு ஹஜ்ஜிப்போம்னு சொல்லல, ஈக்கிற விட்டு விட்டுட்டு ஹஜ்ஜிப்போம்னு சொல்லல. அப்படி ஏறாது. உங்களுக்கு தேவையான உங்களோட பொருளாதாரத்துக்கு உங்களோட வாழ்வாதாரத்துக்கு தேவையான வாகனத்தை வித்துட்டு ஒரு தொழில் செய்யறதுக்கு ஒரு உள்ளொடியோ ஏதோ ஒன்று அதை வித்துட்டு ஹஜ்ஜி போயிடாது. அது வாழ்வாதார தேவை. கடை ஈக்கிற கடை அது வந்து வாழ்வாதார தேவை. அதெல்லாம் வித்துட்டு போக சொல்லல இஸ்லாம். மேலதிகமான ஏதாவது ஒன்று வித்துட்டு நீங்க போனாலும் கூட அல்லாஹ் தஆலா அதை வந்து நினைப்பான். இன்ஷா அல்லாஹ் அந்த பாக்கியத்தை உடம்புல பிறந்த டைம்ல அழகான முறைக்கு
வாழ்றதுக்கான பாக்கியம் கிடைக்கும். அடுத்தது வந்து இன்னும் போகிற நேரம் வந்து இன்னும் சொகுசான முறையில் தான் ஹஜ் செய்யறதுக்கான ஏற்பாடு நடந்து கொண்டிருக்கிறது. எல்லாமே அந்த கஷ்டங்கள் வந்து குறைஞ்சு கொண்டு போகும். கஷ்டங்கள் குறையுதுன்னு சொல்லி முழுமையாக கஷ்டம் இல்லாம போறதில்லை. எவ்வளோ தான் ட்ரெயினை போட்டாலும் என்னதான் ஃபர்ஸ்ட் ஹோட்டல் கட்டினா என்னதான் செஞ்சாலும் கூட அந்த கஷ்டம் தான். இப்போ நாங்கள் 2012க்கு முன்னால் வந்து ட்ரெயின் இல்லை. 2012 அப்புறம் ட்ரெயின் வந்ததுக்கு பிறகு நாங்கள் நினைச்சோம் ட்ரெயின் டிக்கெட் எடுத்துட்டா மாஷாலா லேசாக போய் தெரியும்னு சொல்லி. இப்போ இந்த அரஃபாலேருந்து இந்த ஜமராத்துக்கு வரேன்னு சொன்னால் கல்லடியத்துக்கு சரியாக நடந்து வரேன்னு சொன்னால் 10.5 கிலோமீட்டர். சரியா 10.5 கிலோமீட்டர் நடந்தே வந்திக்கிறோம். 4-5 வருஷம் நாங்கள் நடந்தே வந்திக்கிறோம். பல தடவையில் நடந்து வந்திக்கிறோம். அப்போ நடந்து வரதான் லேசி. வாகனத்தில் வந்தால் வாகனம் போகாது, எறும்பு விடுற மாதிரி தான் நிற்கும், போகாது. 5 ஹவர் 6 ஹவர் 7 ஹவர் 8 ஹவர் எடுக்கும். வாகனத்தில் ஈந்தி வெறுத்து போயிருக்கு. அப்போ அதனால நடந்து வருது. அப்போ சரி இப்போ ட்ரெயின் வந்துட்டேன்னு சொல்லி ட்ரெயினில் போகும்போது பார்த்தா ட்ரெயினில் வந்து எவ்வளோ நேரம் அரஃபாலேருந்து நீங்கள் ஏறினா முஸ்தலிஃபாக்கு வாரத்துக்கு அல்லது மினாக்கு வாரத்துக்கு ஒரு 6 நிமிஷம் தான் இருக்கும். அடுத்த ஸ்டேஷனுக்கு 6 நிமிஷம் தான் இருக்கும். 6 நிமிஷம் பண்ணுறதுக்காக வேண்டி உங்களுக்கு லேசாக ட்ரெயினுக்கு ஏறி லேசாக ட்ரெயின் இறங்கிறது. ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஏறி நீங்கள் ட்ரெயினுக்கு ஏறதுக்கு ஒரு 3 ஹவர் செலவழிக்கும். ரயில்வே ஸ்டேஷன் வந்து இப்படி பூமியிலே ஏகுது, அது அந்த தூண் போட்டு மேலே தான் ஏகுது. அப்போ அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஏறி டிக்கெட்டை ஏற்கனவே எடுத்து பண்ணாங்க. அது அந்த உள்ளுக்கு ஆகிறதுக்கே ஒரு 3 ஹவர் நீங்கள் வெயிட் பண்ணணும். அது அவ்வளோ க்ரௌட் அந்த க்ரௌடுக்குள்ள. அதே மாதிரி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து 6 நிமிஷத்துல போயிட்டாச்சு. அதுலேருந்து இறங்கி திருப்பி கீழே வரதுக்கு அதுக்கு இன்னொரு 3 ஹவர் இருக்கு. அப்போ எல்லாம் ஒன்று தான், நடந்து வரது கொண்டு தான், ட்ரெயினில் போகிறது கொண்டு தான். இப்போ இப்படித்தான் நீங்கள் அப்போ எப்போதோ ஏற்பாடு செஞ்சாலும் கூட ஏற்பாடு செய்ய ஆக்களுடைய எண்ணிக்கை கூட்டிகிட்டு போகும். ஆக்களுடைய எண்ணிக்கை கூட்டிகிட்டு போகும். இப்போ ஒரு காலம் இல்லாத அளவுக்கு வந்து இப்போ இந்த கடைசி ரமதானில் வந்து 50 லட்சத்துக்கு மேற்பட்ட ஒரு தொகை வந்துச்சு சொன்னால் 3-4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் கங்காலாம் வச்சுனாங்க. மக்கள் தொழுதாங்க. அந்த அளவுக்கு மக்கள் வருதுன்னு சொன்னால் அப்ப அது அல்லாஹ்வுடைய இல்லத்தை நோக்கி வாரது. அது 8 லட்சம் வந்தாலும் எந்த ஒரு பிரச்சனையோ எந்த ஒரு சிக்கலோ, யாரும் தண்ணி இல்லாமல் மொத்தானாங்க, சாப்பாடு இல்லாமல் மொத்தானாங்க, டாய்லெட் வசதி இல்லாமல் போச்சு அப்படின்னு ஏதாவது கேள்விப்பட்டுக்கிறோமா? ஒன்றுமே இல்லை. அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் தஆலா எல்லா ஏற்பாடுகளையும் அங்கே செஞ்சு வச்சு அல்லாஹ் தஆலா அதுக்கு ஏற்பாடு செஞ்சு அந்த ஆட்சியாளர்களுக்கும் அல்லாஹ் தஆலா அங்கே சேவை செய்யக்கூடியவர்களுக்கும் சுகாதார ரீதியான பாதுகாப்பு ரீதியான ஏற்பாடு செய்யக்கூடியவர்களுக்கும் அல்லாஹ் தஆலா அவ்வளவு அந்த பொறுமையையும் சக்தியை கொடுத்தா வச்சுக்கலாம். ஏன்னா அந்த மக்களால் நான் செய்யணும்னு சொல்லி அல்லாஹ் தஆலா அந்த மக்களையே அதுக்கு தெரிவு செஞ்சு வச்சுக்கலாம். ஏன்னா வேற யாரும் நான் செய்யலாம், வேற யாரும் அது பொறுக்கலாம். ஏன்னா இப்படி பேசுறாக்கிற மொழி வேற, இது வேற, கல்ச்சர் வேற, எல்லாமே வித்தியாசம். அப்படிங்கும்போது அதை எல்லாம் மேனேஜ் பண்ணி அதெல்லாம் செய்யறாங்கன்னு சொன்னா மிகப்பெரிய ஒரு அல்லாஹ்வுடைய அட்டாட்சி, மிகப்பெரிய ஒரு அதிசயம். அது உலகத்துல அது மாதிரி அதிசயம் ஒன்று வேற எங்கேயும் இருக்க வாய்ப்பு இல்லை. 200க்கும் மேற்பட்ட நாட்டு மக்கள், எத்தனையோ மொழி பேசக்கூடியவர்கள், எத்தனையோ கலாச்சாரத்திலேயவர்கள், எத்தனையோ விதமான சாப்பாடு சாப்பிடக்கூடியவர்கள் எல்லோரும் வந்து ஒரே இடத்துல ஒரு 10 நாளைக்கு மேற்பட்ட நாட்கள் நின்று அந்த அமல்கள் செஞ்சுட்டு போறாங்கன்னு சொன்னால் மிகப்பெரிய விஷயம். எனவே அந்த ஒரு அதிசயமான இஸ்லாத்தினுடைய மிக முக்கியமான கடமை, கடைசியாக செய்வது. மௌத்துக்கு முன்னால் செஞ்சுப்போம். ஊர் காரியங்கள் எல்லாம், புள்ளியோட காரியங்கள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு கடைசியாக ஜெயிப்போம்னு சொல்லி கடைசியாக இருக்காங்க, பிற்படுத்தி கொண்டிருக்காம எங்களுக்கு அல்லாஹ் தஆலா எப்பொழுது அந்த வாய்ப்பை தருகிறானோ அப்போது நான் செய்வேன், அவசரமாக செய்வேன் சொன்னாங்க. ஹஜ் கடமையாகியும் அதை பிற்படுத்துவது வந்து கூடாது, பிற்படுத்த வேணாம்னு சொன்னாங்க. ஏன்னா உங்களுக்கு அடுத்த வருடங்களில் உங்களுக்கு என்னென்ன குறுக்கீடுகள், என்னென்ன பெண் நோய் வரலாம், வேற பிரச்சனைகள் வரலாம், என்னென்ன நடக்கும்னு உங்களுக்கு தெரியாது. ஹஜ் கடமையா? ஏன்னா டீக்குதா 10 பவுனுக்கு மேல தங்கம் மீதா ஹஜ் கடமை, ஜக்காத் கொடுக்கணுமா அப்ப ஹஜ்ஜும் கடமை, 10 பவுனுக்கு மேல தங்கம் மீதா ஹஜ் கடமை. இந்த நாங்கள் முடிவெடுத்து அதுக்கப்புறம் நாங்கள் அடுத்த வருஷங்களில் சரி எப்படியாவது நாங்கள் செய்வோம் என்ற அந்த முயற்சியை நாங்கள் அதுக்கான மற்ற ஏற்பாடுகள் நாங்கள் செய்வோம் சொன்னால் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தஆலா எங்களுக்கு இலவப்படுத்துவான். இல்லாமல் அல்லாஹ் தஆலா இந்த ஹஜ் கடமையை கடைசி கடமை என்று சொல்லி நினைச்சு நாங்கள் கடைசிக்கு பிற்படுத்தாமல் நேர காலத்தோடு உடம்புலையும் தெம்பிருக்கின்ற பொழுது நாங்கள் இந்த ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றுவதற்கு இல்லாமல் அல்லாஹ் தஆலா எங்கள் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக என்ற பிரார்த்தனையோடு சுருக்கிக் கொள்கின்றேன். ஹாதா மா இன்தி வல் மின் அல்லாஹ் அஸ்தக்ஃபிருஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம்.